எண்ணத்துடனும் நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். ஏன்னா அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னும் போக போக எவ்வளவு பிரம்மாண்டங்கள் நடக்க போகுதுன்னே தெரியல. அவ்வளவு அற்புதமான நிகழ்வு. வந்திருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை யாராலையும் ஏற்பாடு பண்ணவே முடியாது. அத்தனை ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்த வந்திருந்த என்னுடைய உயிர் சொந்தங்களா இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் பார்த்து அவ்வளவையும் சிறப்பா செய்த என் உயிர் சொந்தங்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இறையர்களும் குருவர்களும் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் எப்பொழுதும் ஆசைகளை வழங்கிக் கொண்டே இருக்கட்டும் என்ற வேண்டுதலுடன் இன்றைய நிகழ்வை தூங்கும். பரசிவ வெள்ளம் நம்முள் பாய்ந்த நிரம்பட்டும் அப்படிங்கிறத இன்றைய தலைப்பு. பாரதியினுடைய அற்புதமான கவிதை. இந்த பரசிவ வெள்ளம் நம்முள் நிரம்பட்டும் அப்படிங்கிறது பாரதியினுடைய அற்புதமான கவிதை. அது ஏறத்தாழ 24 ஸ்டான்ஸாவா அவங்க எழுதியிருக்காங்க. இந்த நான் கடைசி இருக்கிற ஒரு 6 ஸ்டான்ஸாவை நான் படிக்கிறேன். அதுலயே நீங்க புரிஞ்சுக்கிற முடியும். இவ்வளவு பரசிவ வெள்ளம் நமக்குள்ள இருக்கிற இடத்துல நிறையும்னா நம்ம போய் நேரங்காலத்தை வீணாக்கிட்டு இங்கிருந்து ரிஷிகேஷுக்கும் வாரணாசிக்கும் போய் உட்கார்ந்து இமயமலையிலையும் உட்கார்ந்து இருக்கிறதுல என்ன கிடைக்குமோ அத்தனை இங்கே கிடைக்குங்கிறத பாரதி வலியுறுத்தி கூறுகிறார். பாரதி ஒரு ஆன்மீக புரட்சியாளர், சாதாரண நபரே கிடையவே கிடையாது. அவர் ஆன்மீகத்தில் ஒரு புரட்சி செய்தவர். அவருடைய ஆற்றல்ங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமானது. அத்தகைய ஒரு மகாகவி பாரதி சொன்ன நுட்பம்தான் அந்த பரசிவ வெள்ளம் நம்முள் பாய்ந்த நிரம்பட்டுங்கிறது. அதை எப்படி நம்முடைய வசமாக ஆக்குவது என்பதற்கு அருட்தந்தை காட்டியிருக்க அற்புதமான வழிகள் என்ன, நாம் கடைபிடித்துக் கொண்டிருப்பதிலே இன்னும் சிறப்பாக கடைபிடித்தால் எதெல்லாம் கடைபிடித்தால் இந்த பரசிவ வெள்ளம் நாம் நினைத்த நேரத்தில் நமக்குள் அப்படி இறங்குங்கிறதை உணர்வதற்காக இன்றைய பேச்சு அமைய போகிறது. இதுல கடைசியா ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த பரசிவ வெள்ளத்தை உணரும் மாதிரி ஒரு குட்டி தவம் பண்ணிடுவோம். இப்ப ஆரம்பத்துல அந்த பரசிவ வெள்ளத்தை நாம் அனைவரும் உணரும் மாதிரி பாரதி எழுதியிருக்க அந்த ஸ்டான்ஸாவை படிக்கிறேன். அதை படிக்கும் போதே உங்களுக்குள்ள அந்த பரசிவ வெள்ளம் நிறைவதை பார்ப்பீர்கள். எங்கேயுமே தேடி அலைய வேண்டியதே இல்லைன்னு பாரதி சொல்லியிருக்காங்க. எங்கும் நிறைந்த ஈச வெள்ளம் மென்னகத்தே பொங்குகின்றதெண்ணி போற்றி நின்றார் போதுமடா, யாதுமாம் ஈச வெள்ளம் என்னுள் நிரம்பியதென்றோதுவது போதுமதை உள்ளுவதே போதுமடா, காவி துணி வேண்டா கற்றை சடை வேண்டா, பாவித்தல் போதும் பரம நிலை பெரு பெய்வதற்கே, சாத்திரங்கள் வேண்டா சது மறைகள் ஏதும் இல்லை, தோத்திரங்கள் இல்லை, தொட்டுன் நின்றார் போதுமடா, தவமென்றும் மில்லை ஒரு சாதனையும் இல்லையடா, சிவமென்று உன்னதனை சிந்தை செய்தார் போதுமடா, சந்தம் மெங்குமில்லா தானாகி நின்ற சிவம் வந்துள்ளே பாயும் என்று வாய் சொன்னார் போதுமடா, நித்த சிவ வெள்ளம் என்னுள் வீழ்ந்து நிரம்புதென்று சித்தமிசை கொள்ளும் சிரத்தை என்றே போதுமடா. இதான் பாரதி சொல்லியிருக்கிறார். பாரதியுடைய இந்த வார்த்தையில கேட்டீங்கன்னாவே உங்களுக்குள்ள அந்த பரசிவ வெள்ளத்தை இது பண்ண முடியும். காவி துணிகள் வேண்டாம், இதுக்காக நீ காவி துணிகள் கட்ட வேண்டியதில்லை. கற்றை சடைகள் வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதும் பரமநிலை எய்துவதற்கு. சாந்திரங்கள் வேண்ட சதுமறைகள் ஏதும் இல்லை, தோத்திரங்களும் இல்லை, தொட்டுன் நின்றார் போதுமடா, தவம் என்றும் இல்லை ஒரு சாதனையும் இல்லையடா, சிவமென்றுள்ளதனை சிந்தை செய்தார் போதுமடா. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். யாதுமாம் வீசமெல்லும் என்னுள் நிரம்பியதென்றோதுவதே போதுமதை உள்ளுவதுமே போதுமடா. இந்த யாதுமாம் ஈசவெல்லம் என்னுள் நிரம்பியதுங்கிறத உணர்வு பூர்வமா நம்ம நினைக்கும் போதே நம்ம வேற எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இமயமலைக்கு போக வேண்டியதில்லை, ரிஷிகேஷுக்கு போக வேண்டியதில்லை, எதுக்கும் போக வேண்டியதில்லை. இருந்த இடத்துல இருந்தே உங்களால அதை உணர முடியும். அதுக்கு அருட்தந்தை காட்டியிருக்கிற அற்புதமான வழிகள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். பாரதி எல்லாத்தையும் வேற ஒரு நிலையில இருந்து நமக்கு உணர்த்தி விட்டு சென்று விட்டார். அந்த உணர்த்தியதை அவர் உணர்ந்துட்டார். எப்படியும் நம்ம எப்படி உணர்றதுங்கிறதுக்கு அருட்தந்தை அவர்கள் நமக்கு எல்லா விதத்திலையும் வழிகாட்டி இருக்காங்க. இந்த உணர்வை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா நம்ம எங்கேயும் போய் அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துல இந்த பரசிவ வெள்ளம் நமக்குள்ள அப்படி கொட்டுறதை பார்க்க முடியும், நிறைகிறத உணரக்கூடிய அளவுல பாரதியுடைய அத்தனை கவிதைகள்லையும் இது சிறப்பான கவிதையாக அமைந்திருக்கிறது. அவர் சொல்றதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் பரமநிலை எய்வதற்கு, யாதுமாம் ஈசவெல்லம் என்னுள் நிரம்பியதென்றோது போதுமதை உள்ளுவதே போதுமடா. எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க. ஈசவெல்லம் என்னுள் நிரம்பியதென்றோதுவதே போதுமதை உள்ளுவதே போதுமடா. ஒரு நிமிஷம் நீங்க நிறைஞ்சேன்னா போகுது. எங்கு நிறைந்த ஈசவெல்லம் விண்ணகத்தே பொங்குகின்றது என்றெண்ணி போற்றி நின்றா போதுமடா. நீங்க மனசுக்குள்ள நினைச்சாவே போதும் அப்படிங்கிறார். கண்களை மூடி அப்படியே பரசிவ வெள்ளம் என்னுள் நீக்கமர நிறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாவே
நம்மளை நிரப்பும். வேற எங்கேயும் தேடி திரிஞ்சு காலத்தையும் பணத்தையும் வீணாகிட்டு இருக்க வேண்டியதில்லை, இருக்கிற இடத்திலேயே அடைய முடியுங்கிறது பாரதியினுடைய ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அந்த கவிதையை மேற்கோள் காட்டி இன்றைக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அதற்கு அடிப்படையாக நாம் என்ன செஞ்சா அந்த பரசிவ வெள்ளத்தை ஈர்க்க முடியும். யாதுமாம் வீச வெள்ளம் என்னுள் நிரம்பியதென்றோதுவதே போதுமதை உள்ளுவதே போதுமடா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த யாதுமாம் ஈச வெள்ளம் எப்படி நமக்குள்ள நிறையறதுக்கு அருட்தந்தை வழிகாட்டி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பரசிவ வெள்ளம் நம்ம கூட நிறையணும்னா, நான் எப்பவுமே மகரிஷியுடைய கருத்துக்களை சொல்லிட்டே வர மாதிரி, முதலில் உடற்பயிற்சி தெளிவாக செய்திருக்க வேண்டும், உடலை வலுவாக வைத்திருக்க வேண்டும், உடலில் குறைபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், உடலில் எந்த வலி வேதனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், உடலை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடற்பயிற்சி கண்டிப்பாக நாம் செய்து கொண்டே வர வேண்டும். அந்த உடற்பயிற்சியை செய்துக்கிட்டே வரும்போது நம்மளால அந்த பரசிவ வெள்ளத்தை நமக்குள்ள பாயிரதை உணர முடியும். இல்லைன்னா உடல்ல வலி இருந்தா வலியைத்தான் உணர முடியும். அந்த வலியை தாண்டிய விஷயத்த உணரணும். நம்ம வந்து ஒரு வேறொரு நிலையை அடையணும். நம்முடைய தரத்தையும் திறத்தையும் அதிகப்படுத்துவதற்கான தவத்தில் நம்முடைய தரத்தையும் திறத்தையும் உயர்த்துவதற்கான அற்புதமான நுட்பங்களை அருட்தந்தை அவர்கள் காட்டியிருக்கிறார். இதுல அடிப்படையான விஷயம் எப்பவுமே நான் திருப்பி திருப்பி சொல்றது, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சியை மிக வலுவாக சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு உடற்பயிற்சியை செய்து நாம் உடலை சரியாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மால வந்து எந்த ஒரு ஆன்மீகத்திலிருந்து இருந்து வரக்கூடிய உச்சகட்ட செய்திகளையும் ஆற்றல்களையும் நாம் உள்வாங்கி நாம் மகிழ்ச்சியாக இருந்து இப்பிறவியில் நாம் அடையக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அடைய முடியும். நினைச்ச இடத்துல நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை பாரதி மேற்கோள் காட்டியிருக்காங்க. அருட்தந்தை அவர்கள் அதை தொட்டு காட்டியிருக்காங்க. அதை மிக விரிவாக வெளியில சொல்லியிருக்காங்க. அதுல வந்து உடற்பயிற்சிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா உடற்பயிற்சி இல்லை என்றால் நம் உடலில் அங்கங்கு வலி இருக்கும் பொழுது வலிதான் தெரியுமே ஒழிய பரசிவம் வெள்ளம் பாய்வதை நாம் உணர முடியாது. அதனால நம்ம ரொம்ப கவனமா எதை செய்யறோமோ இல்லையோ கண்டிப்பா உடற்பயிற்சி செய்து உடலை வந்து எப்பொழுதுமே வலுவாக வைத்துக் கொள்வது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மனத்தை எப்பொழுதுமே சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு தற்சோதனைங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் என்பது அனைத்து என் உயிர் சொந்தங்களுக்கும் தெரியும். அதே நேரத்துல தற்சோதனை பண்ணிக்கிட்டே வரும்போது நம்முடைய தவத்தை சிறப்பா செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நம்முடைய மனதில் அமைதி ஏற்படும். எப்படியாவது மனதில் அமைதியை கொண்டுட்டே வரணும். பார்த்தீங்கன்னா மனதில் அமைதி இருந்தா மட்டும்தான் வெளியில இருந்து வரக்கூடிய ஆற்றலை நாம் பெற முடியும். அந்த மனதினுடைய அமைதியை எப்பொழுதுமே பெறுவதற்கு இரண்டு வார்த்தைகளை அடிக்கடி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வரணும். அமைதி, அமைதி, பேரமைதி. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வரணும். அமைதி, அமைதி, பேரமைதிங்கிற வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்க மனசுக்குள்ள அமைதி வர ஆரம்பிக்கும். அமைதி வந்ததுக்கு பிறகு யாதுமாம் ஈச வெள்ளம் என்னுள்ளே பாய்ந்து வருகிறதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள பாயிரத உணர முடியும். மனசுல வந்து பல்வேறு விதமான எண்ணங்களையும் மனதில குழப்பங்களையும் மனதில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் வழிகளையும் வைத்துக் கொண்டு எந்த விதமான ஆன்மீகத்தில் உள்ள உச்சகட்ட உணர்வுகளை நாம் பெறுவது சிரமமான விஷயம். எனவே அந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கு முதல்ல தற்சோதனை, இரண்டாவது வந்து தவம், மூன்றாவது வந்து இந்த வார்த்தையினுடைய நுட்பம். அமைதி, அமைதி, பேரமைதிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த அமைதி வந்து வெளியிலேயே அந்த அமைதி வந்து பேரமைதி வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கண்ணை மூடிங்கன்னா பரசிவ வெள்ளம் உங்களுக்குள்ள பாயுதுன்னு நீங்க நினைச்ச அடுத்த செகண்டே உங்களுடைய உடல் முழுவதும் அதை பாய்வதை உணர முடியும். தொடர்ச்சியா நம்ம தவம் செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது இந்த பழக்கம் இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் தொடர் தவம் செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு மிக எளிய முறையில் அந்த பரசிவ வெள்ளம் வந்து நமக்குள்ள நிறையறத பார்க்க முடியும். எப்பவா இருந்தாலும் பரசிவ வெள்ளம் என்னுள்ளே நிறைக்கிறது அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சுட்டே வரணும். அப்படி நினைக்க 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 பாத்தீங்கன்னா இந்த பரசிவ வெள்ளம் நமக்குள்ள நிறைஞ்சுக்கிட்டே வரும். நம்ம எங்கேயும் தேடி அலைய வேண்டியதே கிடையாது. நம்ம ஒழுங்கா பயிற்சிகளை செஞ்சுட்டு இந்த பரசிவ வெள்ளத்தை நினைச்சு சிவகாலத்தை நினைச்சு கண்ணை மூடி அதுல இருந்து ஆற்றல் வருவதாக நாம் நினைக்கும் பொழுது நம்மை நோக்கி பரசிவ வெள்ளம் அப்படியே கொட்டுவதை பார்ப்பீர்கள். இந்த அமைதி, அமைதி, பேரமைதிங்கிறது வந்ததுக்கு பிறகு அந்த தற்சோதனையில வந்து மிக முக்கியமான விஷயம், நாம் எந்த விஷயத்திற்காக மிகவும் கவலைப்படுகிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கவலைன்னு இருந்தாவே எந்த ஆன்மீக உணர்வுகளையும் நம்மால் ஈர்க்க இயலாது. கவலையை வந்து எப்படி என்ன கவலை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து 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 அந்த கவலையை நம்முடைய மனசுல இருந்து நீக்கணும். அந்த கவலையை நீக்க நீக்கத்தான் நம்மால வந்து வெளியில இருந்து வரக்கூடிய இறை உணர்வுகளை நாம் ஈர்த்து நம்முடையதாக மாற்ற முடியும். கவலைங்கிறது எந்த சூழ்நிலையும் இருக்கவே கூடாது. எது நடந்துச்சுனாலும் பரவாயில்ல, கவலையை தூக்கி எறிஞ்சிருங்க. என்ன நடக்க போகுது? எதுவும் பெருசா நடந்துடாது. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கீதா உபதேசத்துல பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லுது. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் நன்றாக நடக்கும்.
அதுல வந்து அந்த கடைசி 2 ஸ்டான்ஸா எப்ப இருந்தாலும் சொல்லுங்க, எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும் மட்டும் சொல்லுங்க. கவலை எவ்வளவு பெரிய கவலை இருந்துச்சுனாலும் அந்த கவலை பூராத்தையும் தூக்கி மூலையில வச்சிருங்க. அந்த கவலைக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அது எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்த பரசிவ வெள்ளம் பாயுதுன்னு நினைச்சிட்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்குரிய நபர்களை சந்திக்கும் பொழுது என்னுள் பரசிவ வெள்ளம் நிறைகிறது அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிட்டு அந்த நபரை பாருங்க, அந்த நபர்கிட்ட பேசுங்க. நான் என்னுள் பாரசிவ வெள்ளம் நிறைகிறது, இதை பார்க்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையிலும் அனைத்து வளங்களும் நிறைகிறதுங்கிற எண்ணத்தோடு தான் நான் பேசவே உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த பரசிவ வெள்ளம் நீங்களும் ஈர்ப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்திலும் அது நிறையும். அந்த மிக நுட்பமான ஒரு விஷயம், அதுல கவலைங்கிறது இருக்கவே கூடாது. கவலை இருந்துச்சுன்னா இந்த 2 வரியை அடிக்கடி சொல்லிட்டே வாங்க. கவலை இருந்துச்சுன்னா நம்மளால ஆற்றலை ஈர்க்க முடியாது எந்த சூழ்நிலையும். மகரிஷி கடைசியா சொன்ன 2 விஷயங்கள் கவலையும் சினத்தை பத்தி தான் பேசிட்டே இருந்தாங்க. அதுல கவலைங்கிறது சுத்தமா விட்டுருங்க. என்ன நடந்துனாலும் சரி, என்ன அதிகபட்சமா நடந்தா என்ன, இந்த உயிர் போகும் அதானே நடக்கும். வேற என்ன நடந்துடும்? இல்ல நம்மள ஏதோ மானம் போற மாதிரி கேட்க போறாங்க. என்னுடைய கர்மவினை நீங்குதுன்னு நினைச்சிட்டு அப்படியே பரசிவ வெள்ளம் இன்னும் நிறைகிறதுன்னு நினைச்சிட்டு எந்த ஒரு பிரச்சனையாவும் அணுகி பாருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள். அருட்தந்தையினுடைய அருட்காப்பு இருக்கு. அதனுடைய அற்புதங்களை வந்து நம்ம இந்த நிகழ்வுலயே பார்த்தோம். நிகழ்வு நடந்த அன்னைக்கு மழை பெய்யாம அதுக்கு அடுத்த நாள் அப்படியே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி அந்த இறை சாதனை மார்க் ஏரியா முழுக்க வெள்ளம் போல நிக்குது பாத்தீங்கன்னா. அப்ப எந்த அளவுக்கு அந்த அருட்காப்பு நமக்கு வேலை செய்யுதுங்கிறத அது ப்ரூவ் பண்றதுக்காக நடந்த மாதிரியான ஒரு விஷயம். அதை நம்ம உள்வாங்கிக்கணும். அது அதுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அருட்காப்பு முழுமையாக உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத உணர்வுல வச்சுட்டு, கவலை வந்தா எப்போ இருந்தாலும் கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிற வேண்டிய வார்த்தை, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாக நடக்கும். அதை மட்டும் திருப்பி திருப்பி எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்குங்கிற வார்த்தையை சொல்லிக்கே கண்டிப்பா நடக்கும். எது நடக்குமோ அது நன்றாக நடந்து கொண்டிருக்கும். எது நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாக நடக்கும். அதை சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள சொல்ல சொல்லவே உங்களுக்குள்ள அந்த ஆழமான நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல்ல ஒரு சக்தி பிறக்க ஆரம்பிக்கும். பாரதியுடைய வரிகளை படிக்க படிக்க பார்த்தீங்கன்னாலே நம்முடைய உடல்ல அப்படியே சக்தி பிறக்கும், நம்முடைய உள்ளத்துல சக்தி பிறக்கும், நம்முடைய ஒவ்வொரு செல்லுலையும் சக்தி பிறக்கும், நம்முடைய உயிர்ல சக்தி பிறக்கும். எல்லாமே இந்த பாரதிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டோம்னாவே வரும் பார்த்தீங்கன்னா. அந்த பாரதி சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் தான் பரசிவ வெள்ளம். அந்த பரசிவ வெள்ளத்தை ஈர்ப்பதற்கு அருட்தந்தை அவர்கள் காட்டியிருக்க வழியில மிக நுட்பமான வழி வந்து எந்த சூழ்நிலையும் கவலையே படக்கூடாது. கவலைங்கிறது நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்முடைய ஆற்றலை வற்றச் செய்துவிடும். நம்முடைய எவ்வளவு தவம் பண்ணியிருந்தோம்னா அவ்வளவு தவ ஆற்றலும் வீணா போயிடும் பார்த்தீங்கன்னா. எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு எத்தனை பயிற்சிகள் பண்ணி சேர்த்திருந்தாலும் அத்தனை ஆற்றலையும் வடியச் செய்யக்கூடியது கவலை. அதனால கவலைன்னு வர்றத ஏத்துக்கிறேன். வரட்டும், என்ன பிரச்சனைன்னு சந்திக்கலாம் அப்படின்னு மட்டும் நினை. எது நடக்க போகுது? எதுவுமே பெருசா நடந்துடும். எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைங்க. நீங்க நினைச்சீங்கன்னாவே உங்களால உங்களை கவலை பக்கத்திலே வராது. கவலை வரலைனாலே இந்த மாதிரியான உணர்வுகளை உங்களால மிக எளிய முறையில் ஈர்க்க முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சினம். ஏன்னா மகரிஷி கடைசியா இந்த 2 விஷயத்தையும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சினம்ங்கிறது எந்த சூழ்நிலையிலுமே வரக்கூடாது. எந்த கோபம் வந்துச்சுனாலும் சரி, நம்மள்ட்ட சினமே வராத லெவல்ல நம்ம எப்படி நடந்துக்கலாம்னு பார்க்கலாம். இந்த நம்ம ஐம்பெரும் விழாவிலே பார்த்தீங்கன்னா, அந்த கருஞ்சட்டை ராஜேந்திரன் ஒரு ஐயா வந்திருந்தாங்க. ஒரு சிறப்பு அழைப்பாளரா வந்து அழைச்சிருந்தாங்க. அந்த ஐயாவை பார்க்கும்போதே பிரமிப்பா இருந்துச்சு. அவங்க சொன்னதே பார்த்தீங்கன்னா, என்னை யாராவது கோவப்படுத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தர்றேன். இங்க 3 மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நம்முடைய பயிற்சி எல்லாம் எடுக்கல. ஆனா அவங்க தன்மையில உயர்ந்து நிக்கிறதுனாலதான் என்னை யாராவது கோவப்படுத்துறா 1,00,000 தர்றேங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த கான்பிடென்ட் இருக்குன்னா, நம்ம இந்த பயிற்சிகளையும் நம்முடைய குருவாக அழுத்தத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சினத்தை நம்ம பக்கத்திலேயே வர விடலாமா? சினம்ங்கிறது வரவே கூடாது. சினத்தை எப்படியாவது பார்த்து 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 குறைச்சிக்கிட்டே வந்தது. சினம் வந்தாவே நிச்சயமா நமக்குள்ள சிக்கல் வர ஆரம்பிச்சு. சினம் வந்தாவே மனசுக்குள்ள ஒரு கட்டளை சொல்லிடுது பார்த்தீங்கன்னா. சினத்திலிருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கிறது எப்படி? சினம் எந்த சூழ்நிலையும் கொள்ள மாட்டேன். சினம் கொள்ளவே மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க யார் மேல சினம் வந்துச்சுன்னா அந்த அந்த சினப்படும் போது அந்த நபரை ஒரு ஒரு எஸ்பியாவோ ஒரு பெரிய போலீஸ் ஆபீசராவே நினைச்சு பாருங்க. அடுத்த செகண்ட் உங்களுக்கு சினம்லாம் வராது. சினம்ங்கிறது உங்களை விட குறைச்சிருக்கிறவங்கள்ட்ட தான் சினமே வரும். உங்களை விட உயர்ந்த ஒரு பெரிய பதவியில இருக்க ஒரு ஆளா அவங்க நினைச்சு பாருங்க. அடுத்த செகண்ட் சினம் காணாம போயிடும் பாத்தீங்கன்னா. நம்ம வந்து சினத்தை வந்து கண்ட்ரோலுக்கு பண்றதுல இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்கள ஒரு மிக உயர்ந்த காவல்துறை பதவியில இருக்கிற நபரா நினைச்சு பாருங்க, கோபம் வராது உங்களுக்கு. அடுத்த செகண்டே உங்க மனசு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நம்ம வந்து நம்மளை விட அப்பாவியா இருக்கிறவன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுல நம்முடைய சினத்தையும் கோபத்தையும் நம்ம காட்டிக்கிட்டே இருப்போம்.
நம்மளை விட பெரிய ஆளு யார்ட்டையும் நம்ம கோபத்தையே காட்டவே மாட்டோம். இதான் நம்முடைய மனசோட டெக்னிக்கே. அந்த மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம பார்க்கும் கோணத்தை மாத்திக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமா அந்த சினம்ங்கிறது கண்ட்ரோலுக்குள்ள வரும். சினம் கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டாவே அடுத்து உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போக முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் செய்யணும். ஒண்ணு எதுக்கா இருந்தாலும் மன்னிப்புங்கிற வார்த்தையை சொல்லிக்குவாங்க. எது இருந்தாலும் சரி. சும்மா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து என்ன தவறு நடந்துச்சோ, நீங்க யாருக்கு தவறு யாரையாவது காயப்படுத்திருந்தீங்கன்னா கூட அவங்களை நினைச்சு மன்னிச்சுக்கிறங்க மன்னிச்சுக்கிறங்க அந்த செயலுக்காக மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பே இது பண்ணிக்கலாம். இப்பவும் என்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் என்ன வருத்தம் வந்துச்சுனாலும் அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை சொல்லிட்டே வர ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்து நன்றி உணர்வு, நன்றிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னாவே பரசிவ வெள்ளத்தை நம்மால் மிக எளிய முறையில் கொண்டு வர முடியும். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கவலையை ஒழிக்கணும். ரெண்டாவது சினத்தை தவிர்க்கணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா மன்னிப்புங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தணும். எதுக்கா இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாது. மன்னிச்சுக்கிறேங்க, நான் செய்தது தவறு, மன்னிச்சுக்கிறேங்க, இனிமே நான் அந்த மாதிரி தவறுகள் செய்யல, தெரியாம நடந்துருச்சு, தவறு மன்னிச்சுக்கிறேங்க. நேரடியா கேட்க முடிச்சுன்னா நேரடியா கேளுங்க. இல்ல நேரடியா கேட்க முடியலன்னா தவம் முடிஞ்சு அந்த நம்ம வாழ்த்துற நேரத்துல அந்த நபரை நினைச்சு மன்னிப்பு கேளுங்க. அது மாதிரி எந்த ஒரு செயலுக்கா இருந்தாலும் நன்றி நன்றின்னு சொல்லி பாருங்க. நன்றி, இந்த ரெண்டு விஷயம் தவிர நம்முடைய வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையவே இல்லை. இந்த ரெண்டு விஷயம் தான் மனிதன் வாழ்றதே வாழ்றான். ஒன்று மன்னிப்பு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நன்றி கூறுதல், மூன்றாவது இறைநிலை அடைதல். இந்த மூன்று விஷயங்களுக்கு தான் மனிதனுடைய நோக்கமே இருக்கணும். இந்த மூன்று விஷயத்த நம்ம கடைபிடிச்சுட்டே வந்தோம்னா நம்மால இந்த பரசிவ வெள்ளத்தை மிக எளிய முறையில் ஈர்க்க முடியும். இந்த பரசிவ வெள்ளம்ங்கிறது ஈர்க்கலாம் வேண்டியதில்லை. கண்ணை மூடுனாவே அது வந்துடும் அப்படின்னு பாரதி உணர்ந்து சொல்றாரு. சாதாரணமாலாம் சொல்ல. பாரதியுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஞான வாக்கியங்கள். பாரதியுடைய ஒவ்வொரு வாக்கியங்களும் தெய்வீக சக்திகள் நிறைந்தது, இறை சக்தி நிறைந்தது. அந்த வார்த்தைகளை படிக்க படிக்கவே நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வழிகள் நீங்க ஆரம்பிக்கும். நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனோ வலிமை நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்மால எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் வர ஆரம்பிக்கும். இந்த கவலையை ஒழிச்சதுல மிக முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா பாரதியுடைய பங்கு இருக்கு பார்த்தீங்கன்னா. பாரதி வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லாத போது இருக்கிற இதை பூராத்தையும் எடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற அந்த அரிசி பூராத்தையும் காக்கைக்கும் குருவிக்கும் போடுறதை நீங்க பாரதியுடைய படங்கள்லயே பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி இந்த எதையா இருந்தாலும் ஏத்து நிற்கக்கூடிய வல்லமையோட இருந்தார் பாரதி. பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை போட்டு கையில ஒரு திக்க வச்சுக்கிட்டு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். அந்த சினத்தை தவிர்த்து தன்னுடைய ஆளுமையை உயர்த்தி காட்டிய ஒரு அற்புதமான மகான் பாரதியை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பரசிவ வெள்ளத்தை நாம் நினைக்கும் போதெல்லாம் ஈர்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்புகளை சுத்தமா குறைச்சது. எதிர்பார்ப்புகளே இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். பரசிவ வெள்ளம் நிறையணும்னாலும் சரி, நம்முடைய ஆன்மா உயர்வடையணும்னாலும் சரி, எதிர்பார்ப்புகளை முழுமையா தவிர்த்துக்கிட்டு யாருக்கிட்டையுமே எந்த எதிர்பார்ப்புமே வச்சுக்கிறவே வேண்டாம். நம்ம எப்படி ஒரு இறைநிலையோ அதே மாதிரி தான் மற்றவர்களும் இறைநிலை. அவர்களால முடியாது, நம்மளால முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளால முடியறது அவங்களாலையும் முடியும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களும் இறைநிலையாவே இருந்துட்டு இருக்காங்கிறத நம்ம உணர்ந்து அவர்களுடைய ஆற்றல் மிகப்பெரிய அளவில் உயர்வாக அமையும். அதே போன்று நம்முடைய ஆற்றலும் மிகப்பெரிய பெரிய அளவில் உயரும் என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் பொழுது யாருக்கிட்டையும் நம்ம எந்த எதிர்பார்ப்புமே வச்சுக்கிறவே வேணாம். எந்த எதிர்பார்ப்பும் எந்த சூழ்நிலையும் வச்சுக்கிறவே வேணாம். இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். முடிஞ்சா நம்ம பெரிய லெவல்ல வாழலாம், இல்லையா இருக்கிறத வச்சு சிம்பிளிஃபை லைஃப்பை நம்ம லீட் பண்ணிக்கிட்டே போகலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா வாழ்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா வாழ வாழ பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்கவே இருக்காது. எப்ப எதிர்பார்ப்பு அதிகமாகும்னா நம்முடைய வாழ்க்கை வசதிகளை அதிகப்படுத்திக்கணும்னு நினைக்கிற போது நம்முடைய வருமானத்துக்கு அதிகமான தேவைகளை உருவாக்கி கொள்ளும் பொழுதுதான் நமக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே வரும். நம்முடைய வருமானத்துக்குள்ள எது வருதோ அதுக்குள்ள வாழ்ந்துருவோம். அதுக்குள்ள இருந்தா போதும். நான்லாம் எல்லாத்தையும் சொல்றதே ஒண்ணே ஒண்ணுதான். அரசாங்கம் 20 கிலோ அரிசி கொடுக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில இல்லைன்னா அந்த 20 கிலோ அரிசியை வாங்கி கஞ்சியா காய்ச்சி குடிச்சுட்டா நான் 30 நாள் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா தேவைகளை மினிமலைசிங் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துல உள்ள ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வரி முறைகள், இன்றைக்கு உரிய விலைவாசிகள் உயர்வு, இது எல்லாத்தையும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மினிமலைசிங்கிறது வந்தோம்னா தான் இருக்கிற காசுல நம்ம வாழவே முடியும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்க இருக்க ஏமாற்றங்கள் அதிகமாகும். ஏமாற்றங்கள் அதிகமாக ஆக நம்மால் இறைநிலையை ஈர்க்க முடியாது, இறைநிலையை உணரவும் முடியாது, இறை தன்மையில் நம்மால் வாழ முடியாது. இது எல்லாத்துலயும் இருக்கணும்னா இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி வாழணும்? இனிமே எது தேவையோ அப்ப அதை வாங்கிக்கலாம்.
எப்பொழுதுமே எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள 7 முறை கேட்டு பார்த்தோம்னா, இந்த பொருள் எனக்கு தேவையா? இந்த பொருள் எனக்கு தேவையான்னு 7 முறை கேட்டு பார்த்தீங்கன்னா, 6வது முறையிலேயே அது உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடும். எனவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 7 முறை நம்ம கேட்கணும். ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி இது எனக்கு தேவையா? இது எனக்கு தேவையா? அப்படின்னு நீங்க 7 முறை கேட்டீங்கன்னா, 6வது முறையிலே இது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிடும். அப்போ அந்த பணம் உங்களுக்கு மிச்சமாயிரும். அப்படி இருக்கும்போது மத்தவங்கள்ட்ட நீங்க எந்த எதிர்பார்ப்புமே வச்சுக்கிற வேண்டியதே கிடையாது. இதுல மட்டும் இல்ல, பணத்துல மட்டும் இல்ல. எந்த ஒரு இப்ப குழந்தையே படிக்கிறாங்கன்னா, அவங்கள படிக்க வைக்கிறது மட்டும்தான் நம்முடைய கடமை. அவங்க என்ன மார்க் வாங்குறாங்க, அத பத்தியெல்லாம் அந்த ஜீவன் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோ, அந்த வேலையை அந்த ஜீவன் பார்க்கும். அந்த ஜீவனுடைய பிறப்பு எதுக்கோ அது கண்டிப்பா அடையும். அதுக்கு நம்ம உதவி செய்யறதா நம்முடைய வேலையை ஒழிய, நம்ம அதை கட்டாயப்படுத்தி கொண்டு போய் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. குதிரையை பிடிச்சு கொண்டு போய் தண்ணி காட்டலாம். ஆனா தண்ணி குடிக்குதோ குடிக்காதோ குதிரை கையில தான் இருக்கு. நம்ம வழிகாட்டலாம், ஒரு டியூஷன் வைக்கலாம், அதுக்கு இதுதான் சிறப்புன்னு சொல்லலாம் எல்லாம். ஆனா அது முடிவு அது எடுக்கும். அது வாழ்க்கையில அதுக்கு எதுக்காக இதை பிறந்திருக்கோ அதைத்தான் கண்டிப்பா செய்யுங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டே வந்தோம்னாவே, நம்முடைய குழந்தைகளா இருக்கட்டும், வாழ்க்கை துணையா இருக்கட்டும், அல்லது உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் நம்ம எதிர்பார்ப்புகளை இல்லாம இருந்து பழகிட்டே வரணும். நமக்குள்ள மினிமலைசிங்கிற லைஃப வாழ்ந்து பழகணும். வாழ்க்கையினுடைய வசதிகளை பெருசா கூட்டிட்டு போயிட்டே இருந்தோம்னா தேவைகள் நிறைய இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்க இதை பார்க்கக்கூடிய அவ்வளவு பேருக்கு பாத்தீங்கன்னா, இன்னும் 200 வருஷத்துக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தா அது கிழியாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வேணுமான ட்ரெஸ் இருக்கு. அப்ப இந்த ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிட்டோம்னா நம்முடைய பணம் மிச்சமாக இருக்க ஆரம்பிக்கும். அந்த பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு மிச்சமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய பண தேவைகள் குறைய ஆரம்பிக்கும். எப்பொழுதெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் இந்த அகத்தாய்வு செஞ்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த தற்சோதனைங்கிறது அந்தந்த நிமிஷத்துல ஒவ்வொரு செயலும் செஞ்சு முடிச்சோன்னா தற்சோதனை செஞ்சு பார்த்தது. இது செஞ்சது சரியா தவறா? இது நம்ம இந்த இடத்துல இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாமா? ஒருவேளை தவறா செஞ்சுட்டேனா மன்னிச்சுக்கிறங்க. ஒருவேளை சரியா செஞ்சுருந்தேன்னா நன்றி. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய கவனத்தை வச்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவைகள் குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய தன்மை உயர ஆரம்பிக்கும். நம்முடைய தன்மை உயர உயர நமக்குள்ள பரசிவ வெள்ளம் நிறைவதற்கான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்க நமக்குள்ள அப்படியே அறிவு போல அந்த ஆற்றல் கொட்டிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அந்த அறிவு போல கொட்ட கொட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லும் நம்முடைய உயிராற்றல், நமக்குள்ள இருக்க ஜீவகாந்த ஆற்றல், நம்முடைய இறையாற்றல் அத்தனையும் உயர்வு பெறுவதை பார்ப்பீர்கள். நோய் நொடியே வருவதற்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஆகும். மனதில் பலம் ஏற்படும். நம்முடைய அனைத்து சக்கரங்களும் பலப்பட ஆரம்பிக்கும். அனைத்து சக்கரங்களும் பலப்பட ஆரம்பிச்சாலே நமக்கு தேவைகள் அனைத்தும், தேவைக்கானது அனைத்துமே நம்மை நோக்கி ஈர்க்கப்படும். புதுசா நம்ம தேடிலாம் போக வேண்டியது. நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைக்கும். தேவைக்கு அதிகமா வேணா இல்லாம இருக்கலாமே ஒழிய, தேவைக்கான விஷயங்கள் அனைத்தும் நம்மை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டே வருவீர்கள். நம் உணராதவர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. பயன்படுத்த பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் உயர்ந்துகிட்டே தான் போவீங்க. உங்களுடைய தன்மையும் தரமும் உயர்ந்துகிட்டே போகுதா? ஒவ்வொரு நேரம் நமக்குள்ள கேட்க வேண்டியது, நான் என் தன்மையிலையும் தரத்திலையும் உயர்ந்திருக்கிறேனா? இல்ல என் தன்மையில குறைபாடு இருக்கா? நான் இருந்த தரத்துல இருந்து கீழே இறங்கி இருக்கிறேனா? அதை எப்ப இருந்தாலும் கேட்டுக்கணும். நம்ம ஒரு தரத்துல இருந்துட்டு கீழே இறங்கிட்டோம்னாவே அப்புறம் திருப்பி மேல போறது ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். திருப்பி ஒரு 108 படி ஏறுற மாதிரி தான் அந்த தன்மையில குறைஞ்சு தரத்துல குறைஞ்சிட்டோம். எப்பவும் அந்த தன்மையும் தரத்தையும் குறையாம பார்த்துக்கணும். ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம தற்சோதனை பண்ணி பண்ணி கேட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம மனசே நம்முடைய தன்மையும் சொல்லும், நம்முடைய தரத்தையும் சொல்லும். நம்ம சில நேரங்கள்ல நம்மளே ரொம்ப தரம் குறைஞ்ச செயலா ஒரு நிமிஷம் செஞ்சிருந்திருப்போம் பாத்தீங்கன்னா. யாரா இப்ப ஒரு டீ சாப்பிட போறோம்னா அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட காசு இருக்கு, நம்ம இருந்தா நம்ம கொடுத்துடணுங்கிறத உள்வாங்கிட்டு செஞ்சோம்னா நம்முடைய தரம் உயர ஆரம்பிக்கும். நம்முடைய தரம் உயரும் பொழுது நம்முடைய தன்மையை கொடுக்கும் தன்மையாகும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இறை சாதனை மார்க்கத்துல எவ்வளவோ வெளியில இருந்து நிதி வந்திருந்தாலும் இறைமதன் ஐயா வந்திருந்தவங்க எல்லாருக்கும் அந்த பாராட்டு பரிசுகளை அள்ளி வழங்கினாரு பாருங்க. அதுதான் அவருடைய தன்மையில உயர்ந்து மற்றவர்கிட்ட இருந்து ஈர்க்கிற தன்மையை ஈர்க்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். எல்லா விஷயத்திலையும் அந்த அதை விட அவர் கொடுத்த அந்த நினைவு பரிசுகளுடைய எண்ணிக்கை ஏராளம்ங்கிறது அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி விரைவை கொண்டுகிட்டே வந்தோம்னா தான் பரசிவ வெள்ளம் நமக்குள்ள நிறைய ஆரம்பிக்கும். அந்த பரசிவ வெள்ளம் அவருக்குள்ள நிறையறதுனாலதான் அவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்வுகளை அவ்வளவு மிக சர்வ சாதாரணமாக நடத்துவதற்கான ஆள்களை, நபர்களை கொண்டு வந்து அவரிடம் சேர்க்கிறது. இப்ப நம்மை போன்ற நபர்கள் எல்லாம் அவரை நோக்கி போறதுக்கான
அவருடைய தன்மையில் அதை உயர உயர, அவருடைய தரத்தை உயர்த்த உயர்த்த, உலகத்தில் உள்ள அவருக்கு உதவி செய்யக்கூடிய வேதாத்திரியத்தை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல விரும்புபவர்கள் எல்லாம் அதை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. வரும்போது அந்த நிகழ்வு சிறப்பாக நடத்தப்படுகிறது. அந்த நிகழ்வு அதுவா நடக்கிறது இல்ல, அந்த நிகழ்வு சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஏன்னா அந்த தன்மையில அவர் உயர்றாரு, அந்த தன்மை நமக்குள்ளேயும் வருது. அவர் அந்த தரத்தை மெயின்டைன் பண்றாரு. எந்த இடத்துலயும் அவருடைய தரத்தை எந்த இடத்துலயுமே குறைச்சிக்கிறதே கிடையாது. அந்த ஸ்டாண்டர்டுங்கிறதுல எப்பவுமே அவர் ஒரு ஸ்டாண்டர்ட்ல நிற்பாரு. பாத்தீங்கன்னா அவர் இந்த வயசுல எப்படி நிக்கிறாருன்னா இன்னும் பிற்காலத்துல இன்னும் மிக உயர்ந்த நிலையில் நிற்பார். இதே போன்று நம்முடைய தன்மையும் நம்முடைய தரத்தையும் உயர்த்தி கொண்டால் நமக்குள் பரசிவ வெள்ளம் பெருக ஆரம்பிக்கும், கொட்ட ஆரம்பிக்கும். அங்க எப்படி இறை சாதனை மார்க்கத்துல கொட்டுச்சோ அதே மாதிரி நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இல்லங்களிலும் பரசிவ வெள்ளத்தை நிறைப்பதை பார்க்க முடியும். எல்லா சூழ்நிலையும் நம்மை நோக்கி ஏராளமான ஆற்றல் வர ஆரம்பிக்கும். அந்த பரசிவ வெள்ளம் வர வர பார்த்தீங்கன்னா நமக்கான வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும். நமக்குள் இருக்கக்கூடிய மனச்சோர்வு நீங்க ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான உடலுக்கான ஆற்றல் முழுமையாக வர ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே மனசுக்குள்ள சொல்லுங்க, என்னிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது, இந்த பிரபஞ்சமும் நானும் வேறில்லை. இதை அடிக்கடி சொல்லிட்டே வந்தோம்னா, இப்போ இதை நான் அடிக்கடி சொல்லிட்டே வர ஒரு நுட்பமான ஒரு விஷயம். அதை சொல்ல சொல்லவே என்னுடைய தன்மையும் தரமும் உயர்ந்து வருவதை பார்க்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தன்மையும் தரத்தையும் உயர்த்தி கொண்டு இந்த கிடைத்ததற்கரிய மானிட வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையும் பிரமிப்பான வாழ்க்கையும் நம்ம இந்த மனித சமுதாயத்திற்கு காட்ட முடியும். இதற்கு மேல ஒரு குரு வர முடியாது. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி காட்டியிருக்கிற அற்புதமான வழி தவிர வேற இதுக்கு மேல வேற யாராலையும் வழியே காட்டவே முடியாது. அத்தனைக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. அத்தனையும் உணர்ந்து உணர்ந்து ஒரு மகான் செஞ்சிருக்காங்க. இது எப்படித்தான் இவ்வளவு மகான் உருவாக்குனாங்கிறத நினைக்கும் போதே பிரமிப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஒரு எதிர்மறையான வார்த்தையே பயன்படுத்தாத ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். ஒரு சின்ன வார்த்தை கூட எதிர்மறையான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தவே இல்லை. எந்த ஒரு வார்த்தையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதுலயே பாத்தீங்கன்னா குறையொன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு வர்றதுன்னா ஆன்மீகத்துல வர்ற குறை ஒன்றும்னு ஆரம்பிக்கும். பாத்தீங்கன்னா அப்படிலாம் சாமிஜி அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையிலும் பயன்படுத்தாம அத்தனையுமே நிறையவே அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. அவருடைய செல்ல குழந்தைகளா இருக்க நம்ம எல்லா விஷயத்திலையும் எல்லா நபர்களிடம் நிறைகளை காண்போம். குறைகள் இருந்தால் அவர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருப்போம். நிறைகளை நமக்குள் வளர்த்தி கொண்டு நம்முடைய தன்மையும் தரத்தையும் உயர்த்துவோம். நம்முடைய தன்மையும் தரமும் உயர உயர நமக்குள் பரமசிவ வெள்ளம் அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். அந்த கொட்ட கொட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில சந்தேகமே இல்லாம வாழ்க்கையை வேறு லெவலுக்கு போயிடலாம். இதுவரைக்கும் சந்திக்காத விஷயங்கள் அனைத்தையும் மிக எளிய முறையில் வெற்றி மேல வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை அடைய முடியும். அதற்கு யாதுமாம் ஈசவல்லம் என்னுள்ளே நிரம்பியதென்றோதுவதே போதுமதே உள்ளுவதே போதுமடா. காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் பரமநிலை எய்துவதற்கே. இதை மட்டும் மனசுக்குள்ள அப்படியே நம்ம சொல்லிட்டே வர வரவே பார்த்தீங்கன்னா பரசிவ வெள்ளம் நம்முடைய அப்படியே நீக்கமர நிறையறத பார்ப்பீங்க. அந்த பரசிவ வெள்ளத்தை எல்லா நேரத்திலையும் உணர்ந்துட்டே வாங்க. நான் இப்ப எல்லா நேரத்திலையும் இதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரேன். நேற்று இந்த பரசிவ வெள்ளத்தை பேச போறோங்கிறதுக்காண்டி நான் ஒரு இடத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இதுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். வரும்போது பஸ்ல வரலாம், ஆனா பஸ்ஸை தவிர்த்துட்டு 5 கிலோமீட்டர் நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா பரசிவ வெள்ளம் இன்னும் நிறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு நினைச்சுட்டே நடந்து வர ஆரம்பிச்சேன். வந்தா 5 கிலோமீட்டர் வந்ததே தெரியாம வீடு வந்துட்டேன். அப்புறம் வீடு வந்ததுக்கு பிறகு கால் வலிச்சுச்சு. ஏன்னா நான் வீடு வந்ததுக்கு பிறகு நான் இயல்பான ஆள் ஆயிட்டேன்னா அப்ப எனக்கு அந்த 5 கிலோமீட்டர் நடந்ததோட கால் வலிச்சுச்சு. ஆனா நடக்கும் பொழுது அந்த பரசிவ வெள்ளம் எனக்குள்ள ஏன்னா நாளைக்கு அந்த தலைப்பை பேச போறோம். அதை நம்ம அனுபவிச்சுட்டு தான் பேசணும், சும்மா பேசக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு பேச்சும் அனுபவித்த உணர்ந்த விஷயத்தை நம்முடைய என் உயிர் சொந்தங்களுக்கு அதை வெளிப்படுத்தினா அந்த உயிர் சொந்தங்கள் அதை பயன்படுத்தி உயர்வடைய வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நேற்று 5 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வந்தேன். அது தேவையே இல்லாத ஆனா இதை உணர்றதுக்காகவே நடந்துட்டு இருந்தேன். பரசிவ வெள்ளம் என்னுள் நீக்கமர நிறைந்து கொண்டே இருக்கிறது, பரசிவ வெள்ளம் என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனக்கட்டளையை கொடுத்துட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தேன். வந்துகிட்டே இருந்தா 5 கிலோமீட்டர் நடந்ததே தெரியல பாத்தீங்க. இனி இன்னும் இந்த பரசிவ வெள்ளம் என் வாழ்க்கையில பல அற்புதங்களை நடத்துங்கிறத மட்டும் நான் உணர்ந்திருக்கிறேன். இனி தொடர்ச்சியா நான் அந்த பரசிவ வெள்ளத்தை பயன்படுத்திட்டே வருவேன். அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்திட்டே வாங்க. பரசிவ வெள்ளம் என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு நீங்க நினைச்சுட்டே வாங்க. இப்ப நம்முள் நிறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு போட்டிருக்கான். நம்முள்ங்கிறது இன்னைக்கு தலைப்பா போறதுக்காக போட்டான். ஆனா ஒவ்வொரு தனிநபரும் பயன்படுத்தும் போது பரசிவ வெள்ளம் என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா
உங்களால அந்த அற்புதமான விஷயங்களை அடைய முடியும். எந்த ஒரு ஒரு இன்டர்வியூ போறீங்க, இல்ல ஒரு எந்த ஒரு செயலுக்கு போறீங்க, இல்ல ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, இல்ல ஒரு பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையான நபரை சந்திக்க போறீங்கன்னா கூட கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பரசிவ வெள்ளம் என்னுள் நிறைந்து கொண்டிருக்கிறதுன்னு நினைச்சிட்டு போங்க. அங்க போகும்போது உங்களுடைய ஆற்றல் மிக பிரம்மாண்டமாக விரிஞ்சு நிற்கும். ஏன்னா 5 கிலோமீட்டர் வர்றதே தெரியாத அளவுக்கு நான் நடந்து வந்த போது இருந்துச்சு சூழ்நிலை. ஆனந்தமா நடந்து வந்தேன். எந்த இடத்துலயும் துளி கூட வழியே கிடையாது. அந்த ஹாப்பினஸ் இன்னைக்குமே என்னை வந்து 5 கிலோமீட்டர் நடந்தா பரவாயில்லைன்னு தோன்ற அளவுக்கு வச்சிருக்கு. இந்த நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க. இந்த பரசிவ வெள்ளத்தை அதுக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம் எழுத போற குழந்தையா இருந்துச்சுன்னா இங்க போய் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடி பரசிவ வெள்ளம் என்னுள் நிறைகிறது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பரீட்சையில எழுதுனாங்கன்னா பரீட்சையில சிறப்பா எழுத முடியும். ஒரு சமைக்கிறாங்கன்னா பரசிவ வெள்ளம் என்னுள் நிறைகிறது அப்படின்னு நினைச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சாவே அந்த இடத்துல ஆற்றல் நிறைய ஆரம்பிக்கும். குளிக்கும் போது பரசிவ வெள்ளம் என்னுள் நிறைகிறது அப்படின்னு நினைச்சிட்டு குளிச்சோம்னா பரசிவ வெள்ளம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைவதை உணர்வோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா பரசிவ வெள்ளத்தை நாம் துணைக்கருவியாக பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம அந்த பரத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒண்ணும் வெளியில இருந்து பூமிக்குள்ள இருந்து வரல. நம்ம அந்த பரத்திலிருந்து வந்த பரம்பொருள் நம்ம தான். வேற எதுவுமே கிடையாது. அந்த ஈச வெள்ளம், அந்த ஈசனே நம்ம தான். அந்த ஈச வெள்ளம் நம்ம நோக்கி வரணும்னா நம்முடைய தன்மையும் தரத்தையும் உயர்த்த வேண்டும். இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிறது. வேற எதையுமே விட்டுறலாம். ஆனா அந்த தன்மையும் தரத்தை உயர்த்துவதற்கு ஏற்கனவே சொன்ன 2 விஷயங்களை கவனமா இருங்க. கவலையும் சினமும் எந்த சூழ்நிலையும் படாதீங்க. எதா இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் நினைங்க. நடந்தே தெரியும். எதா இருந்தாலும் தவிர்க்கவே முடியாது. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க அணைய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்ததாகவே அமையும். மிக பிரம்மாண்டமான விஷயங்கள். நீங்க போய் ஒவ்வொரு இடத்துல பரிகாரம் பண்றேன், அது பண்றேன், இதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லா பரிகாரங்களும் எல்லா கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய எல்லா நட்சத்திரங்கள்ல தொகுதியில இருந்து வரக்கூடிய ஆற்றல், இன்னும் அதை தாண்டி இருக்கக்கூடிய சக்திகளத்துல இருந்து வரக்கூடிய ஆற்றல், அதை தாண்டி இருக்கக்கூடிய சிவகலத்தில் இருந்து வரக்கூடிய ஆற்றல் அத்தனையும் ஈர்க்கக்கூடிய வல்லமை உடையது நம்முடைய உடல், நம்முடைய கருமையும். ஏன்னா நம்முடைய உடலுக்குள்ளேயும் நம்முடைய கருமையத்திலும் இருக்கக்கூடியது அந்த பிரபஞ்சம் தான். அந்த பிரபஞ்சமும் நாமும் வேறு இல்லை. அதை உணர்ந்து அதுக்குள்ள இருக்க சிவன் தான் இதுக்குள்ள இருக்கு. அதை நம்ம உணர்ந்தோம்னா வேற எதையுமே உணர வேண்டியதே கிடையாது. வேற எங்கேயும் தேடி அலைய வேண்டியதே கிடையாது. எல்லா பிரச்சனைகளே வரவே வராதுன்னு நான் நினைக்கிறேன். என்னைய பொறுத்தவரை இனி நான் இந்த தலைப்பை பேசினதுக்கு பிறகு என் வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் நேற்று பிராக்டிஸே பண்ணி பார்த்தேன். அற்புதம்னா அற்புதம். உங்களுக்கு எப்பாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா நடக்கிறதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலையும் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அந்த பரசிவ வெள்ளம் நிறைவதை பார்ப்பீர்கள். இப்ப வந்து ஒரு ஒரு 5 அல்லது 10 நிமிடம் இந்த பரசிவ வெள்ளத்தை உணர்வதற்கான ஒரு அற்புதமான தவத்தை நம்ம பண்ணணும்னா மிக எளிய முறையில் பண்ணலாம். இந்த தவம்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மனசை அமைதிப்படுத்திடணும். காலையில எந்திரிச்சோனையும் சொல்லுங்க அமைதி அமைதி அமைதி, பேரமைதி பேரமைதி பேர. அருட்காப்பு போறதுக்கு முன்னாடி இதை சொல்லுங்க. சென்னையில இருந்து வந்திருந்த ஐயா ஜெகநாதன் ஐயா சொன்னாங்க, நீங்க இதை சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நான் அருட்காப்பு போடுறேன், அதுல மிகப்பெரிய அளவுல ரிசல்ட் பாக்குறேன்னு சொன்னாங்க. நானும் அது மாதிரி நிறைய ரிசல்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் அருட்காப்பு போறதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி அமைதி அமைதி அமைதின்னு 3 முறை சொல்லிட்டு பேரமைதி பேரமைதி முடிஞ்சா ஒரு தடவையோ 3 தடவையோ சொல்லுங்க. சொல்லிட்டு உங்களுக்குள்ள அந்த அமைதியான தன்மையை கொண்டுட்டு வாங்க. கொண்டுகிட்டு வந்துட்டு நீங்க அந்த அருட்காப்பை போடுங்க. அந்த போட்டதுக்கு பிறகு பாருங்க உங்களுடைய அருட்காப்பினுடைய தன்மையே வேற இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு தவத்திலையும் நம்ம அந்த நுட்பத்தை பயன்படுத்துவோம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த தவம்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் தளர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலை ஓய்வா வச்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு 5 நிமிடம் இந்த தவத்தை பண்ணா பரசிவ வெள்ளம் பாய்வதை நாம் உணரலாம். என்னுடைய உடல் தளர்வாக இருக்கிறது. உச்சந்தலை தளர்வாக இருக்கிறது. என்னுடைய நெற்றி பகுதி தளர்வாக இருக்கிறது. என்னுடைய முகம் தளர்வாக இருக்கிறது. என்னுடைய கழுத்து பகுதி ஓய்வாக இருக்கிறது. என்னுடைய தோள்பட்டை பகுதி ஓய்வாக இருக்கிறது. என் கைகள் ஓய்வாக இருக்கிறது. என் மார்பக பகுதிகள் ஓய்வாக இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய இருதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகள் அனைத்தும் ஓய்வாக இருக்கிறது. கல்லீரல், மண்ணீரல் இரண்டும் ஓய்வாக இருக்கிறது. இன்னும் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் என்னுடைய சிறுகுடல், பெருங்குடல் பகுதிகள் அனைத்தும் ஓய்வாக இருக்கிறது. என்னுடைய இடுப்பு பகுதி ஓய்வாக இருக்கிறது. என்னுடைய இடுப்பு பகுதியிலிருந்து கால்கள் வரை ஓய்வாக இருக்கிறது. மிக ஓய்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ள அமைதி 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 பேரமைதி அப்படின்னு சொல்லிட்டு என்னுள் பரசிவ வெள்ளம் பாய்ந்து நிரம்பட்டும். என்னுள் பரசிவ வெள்ளம் பாய்ந்து நிரம்புகிறது. என்னுள் பரசிவ வெள்ளம் பாய்ந்து நிரம்புகிறது. இன்னமும் நீங்க எளிய முறையில உங்களுக்கு வரணும்னா அப்படியே மனசு அப்படியே சக்தி களத்துக்கு வச்சுட்டு போங்க. இந்த சக்தி களத்தை தாண்டி சிவகலத்துக்கு போங்க. சிவகலத்துல இருந்து அப்படியே பரசிவ வெள்ளம் உங்களை நோக்கி வருவதா நினைங்க. சிவகலத்திலிருந்து பரசிவ வெள்ளம் உங்களுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும், உங்களுடைய உயிர் துகளிலும், உங்களுடைய ஜீவ காந்தத்திலும், உங்களுடைய கருமையத்திலும், அனைத்து சக்கரங்களிலும் நிரம்புகிறது. ஏற்கனவே நம்ம உடலை ஓய்வாக்கி வச்சிருக்கிறதுனால அனைத்து செல்களையும் அந்த பரசிவ வெள்ளம் நிறைந்து சக்தியை ஊட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த நிறைந்த சக்தி வர வரவே நம்முடைய தன்மை மாறுகிறது, நம்முடைய இளமை கூடுகிறது, நம்முடைய வலிமை கூடுகிறது, நம்முடைய ஆற்றல் கூடுகிறது, நம்முடைய ஈர்ப்பு சக்தி கூடுகிறது, நம்மிடம் செல்வ வளம் கூடுகிறது. எல்லா விதமான ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி நம்முள் நிறைந்து கொண்டிருக்கிறது. பரசிவ வெள்ளம் நமக்குள் அப்படியே ஆறா பெறுது, அப்படியே கொட்டுது, அருவி போல கொட்டுது. நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரசிவ வெள்ளம் நீக்க வர நிறைகிறது. இத்தனை நாள் இருந்த அத்தனை தடைகளும், அத்தனை துன்பங்களும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளும், உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளும் முழுமையாக பரசிவ வெள்ளத்தால் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, முழுமையாக நீங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் பரசிவ வெள்ளத்தால் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து நீங்கள் புதிய நபராக உருப்பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே சிவமாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மை உங்களுக்குள் மிளிர ஆரம்பிக்கிறது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் சக்தி பெறுகிறது. உங்களுடைய எலும்பு மண்டலங்கள் அனைத்தும் சக்தி பெறுகிறது. உங்களுடைய சதை மண்டலங்கள் அனைத்தும் சக்தி பெறுகிறது. உங்களுடைய தோல் மண்டலங்கள் அனைத்தும் சக்தி பெறுகிறது. பரசிவ வெள்ளம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அருவியா கொட்டுது. இந்த அருவி கொட்ட கொட்ட கொட்டவே உங்களுடைய அனைத்து தடைகளும் நீங்குவதை பார்ப்பீர்கள். உங்க மனசுல இருக்கக்கூடிய வழிகள் எதா இருந்தாலும் முழுமையா நீங்கட்டும். இன்றிலிருந்து நீங்கள் ஒரு புதிய நபராக உருவாவீர்கள். பாரதியினுடைய தன்மை உங்களுக்குள் மிளிர ஆரம்பிக்கட்டும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவருடைய ஆற்றல் உங்களுக்குள் முழுமையாக நிறைகிறது, முழுமையாக நிறைந்து கொண்டே இருக்கிறது. பரசிவ வெள்ளத்தை நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் வர ஆரம்பிக்கட்டும். பரசிவ வெள்ளத்தை எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஈர்க்க விரும்புகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய உடலை ஓய்வாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஒவ்வொரு செல்லையும் ஓய்வாக்கிக் கொள்ளுங்கள். பிறகு மனதிற்கு அமைதியை கொண்டு வாருங்கள். பரசிவ வெள்ளம் உங்களுக்குள் பாய்ந்து நிரம்புவதாக உணருங்கள். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பரசிவ வெள்ளம் என்னுள் நிறைகிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டே பரசிவ வெள்ளம் என்னுள் நீக்கமர நிறைகிறது. என்னுடைய வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்குகிறது. என்னுடைய உயர்வு, என்னுடைய தரம், என்னுடைய திறம், என்னுடைய தகுதி அனைத்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஆற்றல் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. குருவர்களும் திருவர்களும் என்னை எப்பொழுதுமே சிறப்பாக வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது நினைங்க. இதை பார்ப்பவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவருடைய வாழ்க்கையிலும் இன்றிலிருந்து அனைத்து விதமான அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும். பரசிவ வெள்ளத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும், உங்களுடைய இல்லங்களிலும், உங்களுடைய நிறுவனங்களிலும் பரிபூர்ணமாக நிறைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனையும் குருவர்களையும் வேண்டி இந்த தவத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இதற்கு காரணமாக இருந்த பாரதி என்ற மகாகவிக்கு நன்றி. இதை நமக்கு ஈர்க்கும் நுட்பத்தை கற்றுக் கொடுத்த அருட்தந்தை வேதாத்திரி மகேஷ் அவர்களுக்கு நெஞ்சார் நன்றி. இதில் கலந்து கொண்ட என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக தொடரட்டும். இந்த புதுமையான வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும் என்று வேண்டி விரும்பி, இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக அமையட்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். கேள்வி பதில் நிகழ்வா வச்சுக்கலாமா? ஐயா வச்சுக்கலாங்க ஐயா. உங்களை வாழ்த்திட்டு நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னைக்கு உண்மையிலே நிறைய பேருக்கு நிறைய அந்த ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். இந்த சந்தேகம் எல்லாம் இந்த ஒரு சிந்தனையில
நிறைய பதில் கிடைச்சிருக்கும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஏன்னா நிறைய பேரு எங்க வயசுல இருக்கிறவங்க, சின்ன வயசுல இருக்கிறவங்களாம் பிள்ளைக்கு அது படிக்கல, இது படிக்கல, கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, இப்படி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிட்டே தான் இருக்கிறோம் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு நல்ல பதில், நல்ல தீர்வா இருந்தது. அதே போல ஐயா அவங்க ஆரம்பிக்கும் போதே இந்த ஐம்பெரும் விழாவில் அவ்வளோ இதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். நாங்கள் எல்லாம் அங்கே அந்த உணர்வு பூர்வமாக எல்லாம் அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு ஆனந்தம் அந்த ஆஹ், யோகா நிலையத்தில் அப்படி இருந்தது எங்களுக்கு, புதிய ஆனந்த நிலையத்தில். அந்த பாடல் ஒன்று ஐயா சொல்லி ஆரம்பிச்சாங்க, பாரதியோட பாடல் வந்து அந்த கடைசி வரிகள். அது நம்ம எல்லாருமே அது வந்து ஒரு முறை வாசிக்கணும். நம்ம அந்த அந்த பாடலை என்ன சொன்னாங்கன்னா, அதாவது காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதுமடா பரமநிலை எய்வதற்கு. அப்ப சாத்திரங்கள் வேண்டாம், இப்ப தவம் ஒன்றும் இல்லை, சாதனையும் இல்லை, சிவம் ஒன்றே உள்ளதென சிந்தை செய்தார் போதுமடா. பாரதிய வந்து நாம அஹ், சாதாரண ஒரு பாடல், பெண் பிடிக்கும், பெண் புதுமையா எழுதுவாரு அப்படின்னு தான் பார்த்தானா, ஒரு ஆன்மீக புரட்சியாளர்ன்றது நம்ம வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் ஐயா அவங்க இன்னைக்கு பாரதி வந்து ஒரு ஆன்மீக புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி, அந்த யாதுமாம் ஈச வெள்ளம் என்னுள்ளே பாய்ந்து விடுகிறது, அதை பத்தி அருட்தந்தை காட்டிய வழி. உண்மையிலே வந்து ஐயா எப்போ வந்தாலும் நமக்கு அந்த பயிற்சிக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க பயிற்சியை செய்யுங்க, உடல் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வச்சுக்கணும், மனத்துக்கு அப்புறம் மனம் வந்து அமைதியா இருக்கணும், அதுக்கு தற்சோதனை தவம் இதெல்லாம் வச்சுக்கும் போது அப்ப அந்த சினம் கவலை தான் மெயின் நமக்கு வந்து இருக்கு. அப்ப அதை நாம எப்படி தவிர்த்துக்கணும், கவலை இல்லாம எப்படி இருக்கணும், அதுக்கு பாரதி வந்து ஒரு உதாரணம் சொன்னாங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம எளிமையா வாழணும். உண்மையிலேயே அந்த எளிமை இனிமை தாங்க ஐயா. உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி உங்களை மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நாங்களும் அந்த எளிமையை கடைபிடிக்கிறோம். நமக்கு தீபாவளிக்கே துணியெல்லாம் எடுக்கல நாங்க இந்த வருஷம். அதுபோல குழந்தைகளை படிக்க வைக்கிறது தான் நம்மளோட கடமை. அப்ப ஆமா. அவங்கவுங்களுக்கு என்ன அதெல்லாம் நம்ம நிறைய எதிர்பார்ப்பு வச்சு வச்சு தான் இப்படி வரணும் அப்படி வரணும். நமக்கு தவம் செய்ய முடியாததுக்கு காரணம், இந்த பரசுரம் எல்லாம் உணர முடியாததுக்கு காரணம் எல்லாம் நம்மளே தான் நம்மளோட மனம்தான். அப்ப நம்மளோட வேலை. அது வந்து என்னைய பொறுத்தவரை நான் அதை வந்து லவ் டார்ச்சர்னு சொல்றேன். கரெக்டுங்கய்யா. ஆமா. கரெக்டு தாங்க ஐயா. நம்ம நிறைய விஷயத்துல அந்த லவ் டார்ச்சர் பண்ணித்தான் உறவுகளையும் கெடுத்துக்கிறான், கடைசியா இதுவும். ம். ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டு இப்படியே ஆமா. தான் நம்ம வந்து கிடைக்கிறத கிடைக்காம பண்ணி நாமளே தான் கெடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது நல்ல புரிதல் வந்ததுங்கய்யா இன்னைக்கு. இப்போ நம்மளோட தன்மை தரம் எப்படி மதனையா எப்படி உயர்த்திக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் அந்த தன்மையும் தரத்தையும் நாம் உயர்த்தி கொள்ளணும், உயர்த்தி கொண்டே இருக்கணும், அது குறையாமவும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ அந்த தன்மை உயரும் போது தான் தரமும் உயரும் போது தான் அந்த பரசிவ வெள்ளம் வந்து நமக்குள்ள நிறைந்து இருக்கிறத நாம உணர முடியும். இப்ப நம்ம உடலும் கருமையுமே வந்து அது ஈர்க்கும் தன்மை தான், அத்தனை ஆற்றல்களும் ஈர்க்கும் தன்மை இருக்கும்போது நாம எதுக்கு போய் தேவையில்லாம இந்த கோயிலுக்கு போறதும் அந்த இந்த நம்ம இப்ப பிராயச்சித்தம் பண்றது அது இது நிறைய நம்ம இது பண்றோம். அது இல்லாம நாம நிறைவா உடற்பயிற்சி தற்சோதனை செய்து நாமளை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு தன்மை தரத்தை உயர்த்தி கொண்டால் நம்ம உடலும் கருமையும் தானாகவே எல்லா ஆற்றல்களையும் ஈர்க்கும். பிரபஞ்சம் நானும் வேறு இல்லை அப்படின்னு இது எல்லா விதத்திலையும் நம்ம பயன்படுத்தணும். ஐயா அவங்க மிக சிறப்பா இன்னைக்கு வந்து பரசிவல்ல நம்முள் பாய்ந்து நிரம்பட்டும் அப்படின்ற சிந்தனை விளக்கம் கொடுத்த ஐயா அவர்களை நாம் துரிய நிலையில் என்று வாழ்த்தி மகிழ்வோம். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் இன்று சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க சிறப்பு. வளமுடன். சங்கீதாம்மா நீங்க ஹோஸ்ட் பண்றீங்களா? பண்றேங்கம்மா. கோகோஸ்ட் கொடுத்துருங்கம்மா. பூஜாமா வாழ்க வளமுடன்மா. அறிவிப்புக்கு மட்டும் டக்குன்னு ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு ம். நம்ம முக்கிய கொஞ்சம் ஓய்வு நிகழ்வு.
சிம்பிளா நாளை சொல்லிடுங்க. நாளை காலை 4:30 மணி முதல் 7 மணி வரை நன்றியுணர்வு தவம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, ஆழ்ந்ததொரு தவம் ஆகியவற்றில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக ஐயாட்ட 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஐயாவே அகத்தாய்வு பயிற்சியில பத்தி நல்ல விரிவா எடுத்துரைத்தாரு. அதுலயும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்ததாக ஐயாவிடம் கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். ஆமா, ஆறுமுகம் ஐயா கீழே போயிட்டாரோ? ஆமா, ஜெகநாதன் ஐயா வந்திருக்காரு. ஜெகநாதன் ஐயா, நீங்க பேசுங்கயா. வாழ்க வளமுடன். குருவே வாழ்க சரணம். குருவே ஜெகநாதன், 85 வயது. வணக்கத்திற்குரிய மதனையா அவர்கள் தங்களை பற்றி உச்சக்கட்ட பாராட்டு மழை பொழிந்து விட்டார்கள். இது மாதிரி இனிமேல் யாரும் தங்களை பாராட்டவும் முடியாது என்று நான் நினைக்கிறேன். தங்கள் பெயருக்கு ஏற்றாற்போல் தங்கள் சிந்தனை உரையும் தவமும் எவரெஸ்ட் சிகரம் போன்றது. சிந்தனை சிற்பி, சொல்லின் செல்வர். நான் தங்களுடன் 3 நாள் ஒரே அறையில் தங்கி இருந்தது ஒரு பொன்னாளாக கருதுகின்றேன். தங்களின் அறிவுரைப்படி எனது வாழ்க்கையில் சில மிராக்கிள்ஸ் நடந்து வருகிறது. முக்கியமாக எடுத்துக்கொண்டால், நான் ஃப்ளைட்டு 28ஆம் தேதி 29ஆம் தேதி நான் வர முடியுமா அன்று கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் திடீர்னு நான் 4 மணிக்கு மகரிஷிகிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் நல்லபடியாக ஆழியாரும் குட்டி ஆழியார் மலைப்பாளையம் போயிட்டு வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவோடு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். நீ போடா எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டாரு. அந்த இது அசரி வாக்கா நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அதே மாதிரி கேன்சல் ஆன ஃப்ளைட்டு எனக்கு கோயம்புத்தூருக்கு வந்தது. அதே மாதிரி 1ஆம் தேதி நைட்டும் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் போட்டு இவங்களும் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதை மாற்றி இல்லை போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கிள்ஸ். அது ஐயாவுக்கும் நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த சிந்தனை இது அவங்களோட இருக்கும்போது ஒரு 3 நாளும் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த இதுக்கு என்னை வாயார நெஞ்சார மனமாற ஆத்துமாக மானசீகமாக அவர்கள் அன்பு குடும்பமும் நீடூழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே போன்று இன்று சிந்தனை விருந்தாக இந்த சுத்த வெளியைத்தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சிந்தனை விருந்துங்கிற அந்த தலைப்பே பரசிவ வெள்ளம் மாமந்திரத்தை சிந்தனை விருந்தா நமக்கு சுத்த வெளியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால அவர்கள் 120 ஆண்டு காலம் அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினரும் 120 ஆண்டு காலம் நீடூழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆறுமுகன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். ஆறுமுகம் பவானி, வாழ்க வளமுடன் ஐயா. உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ரொம்ப நன்றியா. உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். இன்னைக்கும் பார்த்துட்டேன் உங்களை ஐயா. அங்க விழா ரொம்ப ஏற்பாடு பிரமாதமா இருந்தது. அதை பார்க்கறதுக்கே அங்க டைம் கிடைக்கல. அது இன்னைக்காவது கிடைச்சதேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. அங்க உங்களை ஆமா உண்மையிலே சொல்றேங்க, உங்களெல்லாம் பார்க்கறது எங்களுக்குலாம் பெரும் பேரு. அதனால அங்க உங்களை பார்த்தது பிடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுக்கு பார்த்தது அதுவும் இல்ல, நம்ம அங்க விழாவுல நம்ம ஆசிரியர் பெருமக்கள் மாலதி அம்மா, கனகாம்மா, பெரியநாயகி அம்மா, உண்டு போட்டவங்க எல்லாரையும் பார்த்தோம். எல்லாம் அவங்கவுங்க பேர சொல்லி அவங்கவுங்க பேர சொல்லி இருந்து ரொம்ப பெருமையா இருந்து. உணவு ரொம்ப பிரமாதமா இருந்தது ஐயா. ஐயா எல்லாரையும் பார்த்துட்டோம் சார். அது கமலமணி குரூப்ல வந்தவங்க எல்லாரும் 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் துணையோட வந்திருந்தேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அவங்க எல்லாரும் பார்த்து விசாரிச்சுட்டு போனது அவங்களுக்கு ரொம்ப இதா போச்சு. நாங்க வர்றதே 7 மாசம் ஆச்சு வெளியே வந்து. நேற்று தான் வெளியே வந்தோம். 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு நேற்று வந்தோம். உங்களை எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். இறைமதன் ஐயாவுக்கும் ரொம்ப கோடி நன்மைகள். இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் பார்க்கறதுக்கு நான் அந்த ஸ்கீம் எல்லா ஸ்கீம்லயும் இருக்கிறேன். அவர் ஆரம்பிச்ச ஸ்கீம்ல எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன்.
ரொம்ப நன்றி ஐயா. உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் குடும்பம் எல்லாருக்கும் நீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. ஆறுமுகம் பவானி. நன்றி. 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 மிக அருமைங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீதேவி அம்மா 1007. வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீதேவி அம்மா ரொம்ப நாள் ஆச்சு குரல் கேட்டு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ஸ்ரீதேவி அம்மா, அம்மா அன்மியூட் பண்ணிருக்கேம்மா. கேக்குதா? இப்பதான் கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேம்மா. சரிங்க ஐயா. நீங்க 50 விழாவுக்கு அங்க போய் தான் நீங்க அந்த ஆற்றல் பெற்றீங்கன்னா நாங்க யூடியூப்ல பார்த்து ஆற்றலை பெற்றுட்டோம் ஐயா. நிறையட்டுமா? ஆமா ஐயா. உங்களை எல்லாம் பார்த்து எல்லாம் வரலையன்ற குறையே எங்களுக்கு தீர்ந்துச்சு. இறை சாதனை மார்க்க இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் அந்த குறையெல்லாம் எங்களுக்கு இல்லாம செஞ்சுட்டாரு. அதுக்கே கோடான கோடி நன்றிகள் சொல்லணும்னு நினைச்சிட்டு ஐயா. நீங்க சொன்னீங்களே இந்த இது அமைதியை சொல்லிட்டு அருள் காப்ப போடணும்னு சொல்லி, அப்ப நம்மளுக்கு தேவையானவங்க அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம போடலாமா ஐயா? உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் போடலாம். அதுதான் கேட்டேன். அது நம்ம மனத்தை அமைதிப்படுத்திட்டு அருட்காப்பு போடும்போது சக்தி உள்ளதா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதை ஜெகநாதன் ஐயா இன்னைக்கு வரைக்கும் பிராக்டிஸ் பண்றாங்க. அதுல நிறைய மிராக்கிளான ரிசல்ட் பார்த்துட்டே இருக்காங்க. அதுதான் முதல்ல பேசும்போது அவங்க சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீனாட்சி அம்மா ஆர். வாழ்க வளமுடன் ஐயா. மீனாட்சி அம்மா வாழ்க வளமுடன். அன்னை மீனாட்சியே வந்திருக்கிறதா பாக்குறேன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றி. என் பேருக்கு ஏத்த மாதிரி எனக்கு அந்த தைரியம் வரலங்க ஐயா. யார் எல்லாருமே உன் பேருக்கு ஏத்த மாதிரி இல்ல, டென்ஷன் ஆக பேசுற, டென்ஷன் ஆகுறேன்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் இவ்வளவு பயிற்சி செஞ்சும் இவ்வளவு இது பண்ணி சொல்றாங்கன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அமைதி அமைதி பேரமைதி சொல்லிக்கிட்டே இருக்குமா? அதுவும் சொல்லுவேன், விழிப்புணர்வு சொல்லுவேன், அருட்காப்பு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் சொல்லுவேன். சும்மா இருக்கிற நேரம் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணியுமே எனக்கு அந்த சூழ்நிலைகள் அம்மா அப்பாட்டையும் கோவம் வந்துருது, எல்லார்ட்டையும் மாறும் நினைக்குமா? மாறுமா? உங்களால முடியாதுன்னா யாராலமா முடியும்? அன்னை மீனாட்சியால முடியலைன்னா அப்புறம் யாரால முடியும் சொல்லுங்க. அதனால அமைதி அமைதி பேரமைதி சொல்லிட்டு இந்த பரசிவ வெள்ளம் என்னுள் நீக்கமர கண்டிப்பா நடக்கும். நல்லதே நடக்கும். இன்னொரு டவுட், என்னோட தங்கச்சிக்கு இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி கால்ல பிராக்சர் ஆயிடுச்சு. அவங்க பொண்ணு +2 படிச்சுக்கிட்டு இருக்கா. இது பண்ணிக்கிட்டு இருக்கறதுனால டென்ஷன்ல, இத்தனைக்கு நம்ம பயிற்சி எல்லாமே செய்யறவங்க தான். சூழ்நிலை மாறணும், ரொம்ப இக்கட்டான இதுல இருக்கிறாங்க. அதெல்லாம் மாறுமா? நீங்க சொல்லும் போதே மாறுமா? சரிங்கய்யா. ஏன்னா எனக்குள்ள பரசிவ வெள்ளம் கொட்டிக்கிட்டே இருக்கிறத உணர்ந்துகிட்டே தான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டேன். அவங்க நல்லபடியா நடந்துக்கணும், அவ பொண்ணுக்கு எல்லாம் செய்யணும். இந்த தடவை நீங்க என்கிட்ட பேசும்போது அதெல்லாம் விரைவில் சரியாயிடுச்சு, விரைவில் அவங்க பொண்ணு சிறப்பா தேர்வு எழுதி விட்டாங்க அப்படிங்கிற செய்தியோட என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. நன்றிங்க ஐயா. மீனாட்சி அம்மா வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறை ஜெயந்தி பாலு அம்மா. ஐயா. இறையோட சிவத்தோடைய ஒன்றை வச்சிருச்சியா உங்க ஸ்பீச். அருமையா இருந்தது ஐயா. உங்களை நேரடியா அன்னைக்கு தான் பார்த்தேன். நல்லா இருந்தது. பேசணும் நிறைய இருந்தேன், ஆனா டைம் கிடைக்கல எனக்கு. சேவை பண்றதுலயே அப்படியே இருந்துட்டேன். அனைத்து ஆசிரியர்கள் மதன் ஐயாவையும் அன்னைக்குதான் பார்த்தேன். லதா மதன், கனகா அம்மா, மாலதி அம்மா, பிரியனாய், அவ்வளவு எனக்கு பேர் ஆனந்த நிலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி. அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய பேரை பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தியா, நான் நேரடியா பார்த்தேன். அதே எனக்கு பேர் ஆனந்தம் அவங்களெல்லாம் பார்த்தது. இப்ப சிவத்தோடைய
ஐயா உங்க எல்லாம் கேட்க கேட்க கை காலு விளங்காத ஒரு பொண்ணுக்கெல்லாம் இப்ப நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி. அந்த பொண்ணு 6 மாசமா நடக்கவே முடியல. இப்ப உங்க ஸ்பீச்சுகள் எல்லாரும் சாரு பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு ஐயா இப்ப அவங்கள நடக்கவே வச்சுட்டேன். 6 மாசமா நடக்கல. இப்ப கை வரலையா, வாயும் பேச முடியல. இப்ப நான் ட்ரெயின்ல வரப்போகுதுயா, அப்ப அக்கு பிரஷர் சாரு என் கூட வந்தாங்க. மக்கள் எல்லாம் இப்ப அந்த இவ்வளவு சேவை பண்றீங்க. இப்ப நாளையில இருந்து கூட போறேன். எனக்கு டயர்டா இருந்துச்சு, அதனால போய் செய்ய முடியல. அதனால இந்த ஸ்பீச் எல்லாம் நிறைய கொடுங்க ஐயா. நல்லா ஹெல்ப்பா தான் இருக்கு, எனக்கெல்லாம் சேவை பண்றதுக்கு உதவியா இருக்கு. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி ஐயா. அந்த வைத்தியம் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்குள்ள பரசிவ வெள்ளம் நிறையுன்னு நினைச்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும், உங்களுக்கு ஆற்றல் மேல ஆற்றல் வந்துட்டே இருக்கும். விடாம செய்யும். ஓகே ஐயா, ஓகே ஐயா. சரிங்க ஐயா. நீங்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இறை ஜெயந்தி அம்மா அவங்களோட அனுபவத்தையே சொன்னாங்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மலைய பாலையெல்லாம் வருவேன் பார்க்கலைங்கயா. கடைசியில குடும்பத்துல எப்படி சூழ்நிலை இருக்கு அப்புறம் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சிங்கிள் கிளம்பி வந்து 10:30 மணிக்கு மலைய பாலத்துல யாரோ ஒரு தம்பி தான் என்னைய கொண்டு வந்து அங்க விட்டுச்சு. அங்க யாரும் ஆட்டோ எல்லாம் ஒன்றும் இல்ல. நான் வந்ததும் உங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப ஆனந்தம். பரசிவ வெள்ளம் உடம்புக்குள்ள இறங்குதுன்னு சொல்லுங்களா, அந்த பரசிவ வெள்ளம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அருமையா இருந்தது. மதனையா பார்த்தது, பெரிய நாயகி அம்மா பார்த்தது, மாலதி அம்மா பார்த்தது, நம்ம ரத்த சொந்தங்கள், உறவு சொந்தங்கள் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினர், குடும்ப நிகழ்வு மாதிரி ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. முகத்தை பார்க்காம ஜூம்ல குரலை மட்டும் கேட்டுட்டு இருந்தோம். இப்ப குரலோட அந்த முகமும் ஞாபகம் வருது. இப்ப ஐயாவோட முகம் பளிச்சுன்னு ஞாபகம் வருது. ரொம்ப நான் உங்களை பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க. உங்களை பார்த்து எனக்கு அப்படியே வாக்கடிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் எப்போதும் நல்ல தைரியமான ஒரு விமன்னு சொல்லலாம். எப்போதுமே ரொம்ப தைரியமா இருப்பேன். இந்த தைரியம் எப்போதும் நிலைச்சு என்கிட்ட எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. இந்த தைரியம் தான் எல்லா நேரத்திலயும் எப்போதும் இருக்கணும். பெண்கள் அப்படின்னா தைரியம், இந்த தைரியத்தோட உலகம் முழுக்க பரவட்டும்னு நினைச்சு நீங்க வந்து பரசிவ வெள்ளத்தை உங்களுக்குள்ள ஈர்த்துக்கிறது. ரொம்ப சந்தோஷங்க. கைய வச்சு மகிழ்ச்சி மாதிரி எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை உலகம் முழுக்க கிடைக்கட்டும். எங்கெல்லாம் துன்பப்படுற உயிர்கள் இருக்கோ, எங்கெல்லாம் வலி வேதனையோட இருக்காங்களோ அவங்களுக்கு நிறையட்டும் நினைக்குமா. நினைக்க அது போக போக உங்களுக்கு பல மடங்கா திரும்பி வர ஆரம்பிக்கும். நிச்சயமா நிச்சயமா. ஆதிபராசக்தியாவே வாழ்வியம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றியா, மிக்க நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. நன்றிங்க, நன்றி நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. பிரேமாவதி அம்மா. பிரேமாவதி அம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா, பேசுங்கம்மா. அம்மா பிரேமாவதி அம்மா கேக்குதாம்மா? நான் பேசுறேம்மா. பிரேமாவதி பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய பேச்ச கேக்குறப்ப எனக்கு எங்க இருந்தோ ஒரு பெரிய சந்தோஷம். நிஜமாவே ரொம்ப ஆசையா அப்படியே உட்காந்துட்டே கேட்டுட்டே இருப்பேன். கேக்குறதுலயே எனக்கு உடல்ல இருக்க ரத்தமெல்லாம் மேல நல்லா ஏறி, ஏன் கேக்குறீங்க, அவ்வளவு சந்தோஷம் தலை வரைக்கும் ஏறி ஜம்ம அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒவ்வொரு என்னம்மா என்னையா நீ என்னுடைய உயிர் சொந்தம் இல்லையா? உயிர் சொந்தம் உண்மையிலே தனியா இருக்கிற எனக்கு ஒரு பெரிய உயிர் சொந்தம், ஒரு பெரிய கேங்கே கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களுக்கு எல்லாத்தையும் ரொம்ப மதனையா, லதாமா, நம்ம கங்காமா, கனகாமா, பெரிய நாயகம்மா யாரையுமே நான் இன்னும் பாக்கல. ஆனா எல்லாரையும் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கு பாங்கம்மா. ஆமாய்யா. நீங்க ஒவ்வொரு நேரமும் எத்தனை கோடி இன்பம் வைத்தானே அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்ப நீங்க பரவச பெருவுலன்றீங்க, அதை எனக்கு கேட்டதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒவ்வொரு விஷயமும் 5 கிலோமீட்டர் நடந்து வந்தேங்கிறனே, இத உணர்ந்துதான் பேசணும்னு சொல்லிட்டு நல்லா உணர வைக்கிறீங்க ஐயா. அதோட இந்த 50 விழாங்கிறது அப்பா நம்ம ஜூம்ல தான் பார்த்தேன். அதை கூட நான் ஜூம்ல சரியாலன்னு யூடியூப் போயிட்டேன். யூடியூப்ல ரொம்ப ரொம்ப நல்லா அந்த மதனையாவோட அமைதியான பேச்சு, அன்பான சிரிப்பான அது, ஒவ்வொருத்தரை பத்தி இன்ட்ரோடக்ஷன்
ரொம்ப ரொம்ப அப்படியே எதுக்கு நான் அங்க வந்து என் உடம்புதான் இல்ல, மனசு ஃபுல்லா அந்த மலையப்பாலத்துக்கு தான் இருந்தது. என்ன கட்டாயம் மௌனத்துக்காவது நம்ம எப்படியாவது போய் எல்லாரையும் பாத்துடணும்னு மகரிஷி கிட்ட என்னுடைய இதை வச்சிருக்கேன். கட்டாயம் ஒரு 3 நாளாவது கொடுங்க மகரிஷி அப்படின்னு வேண்டியிருக்கேன். எனக்கு கட்டாயம் அது கிடைக்கணும்யா. நம்ம எல்லாரும் கத்துக்கிற வேண்டிய பண்புங்கிறது தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமைமா. மத்தவங்களை முன்னிறுத்திட்டு அவர் பின்னாடி நிப்பாரு. அதுதான் கத்துக்கிற வேண்டிய விஷயமா. எல்லாம் சும்மா நினைக்கிறேன். ஏன் ஒரு சில சமயம் தபக்குன்னு கோவம் வந்து கோவப்பட்டு வந்து திருப்பி உட்காந்து இத்தனை கோடி இன்பம் வைத்தா இப்படி ஒரு மோசமான எனக்கு ஒரு புத்திய கொடுத்துருக்கே, நான் நல்லா அடிக்குங்க, அடிங்க என்னைய நல்லா திட்டுங்க, அப்பதான் எனக்கு புத்தி வருமா அப்படி சொல்லிப்பேன். ஒவ்வொரு தடையும் மன்னிப்பு. ஆமா, மன்னிப்பு வெளியிலயும் நான் கேட்டுருவேன் டக்குன்னுட்டு, உள்ளேயும் நான் மனசுக்குள்ள மன்னிப்பு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணும் ஒரு எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை வளமுடன் வாழ்க வளமுடன் என்னைய எத்தனை பேரெல்லாம் எனக்கு தெரியுமா உட்காந்து லைன்ல வரிசை எழுதி வச்சு அவங்க எல்லாருக்கும் வாழ்க வளமுடன், ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு எல்லாமே நான் ரியலி ரொம்ப அனுபவிச்சு செய்யறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். போற வாரவங்க எல்லாரையும் ஒவ்வொரு ஆளா பார்த்து வாழ்த்து மனசுக்குள்ள. என்னுடைய வயசான 70 வயசு காலத்துல இவ்வளவு நல்ல ஒரு சத்சங்கத்தோட என்னை இறைவன் இணைத்ததுக்கு பரவச வெள்ளம் பரவச வெள்ளம் பரவச வெள்ளம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய இறைவா, இந்த கடைசி காலத்தை தனியா இருக்கிற எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கே. முந்தையெல்லாம் ரொம்ப கவலையா அப்படி இப்படின்னு எதையாவது உன புடிச்சு இழுத்து வச்சு கவலைப்பட்டு இருப்பேன். என்னம்மையா தனியாவெல்லாம் இல்ல, நம்மளை சுத்தி அப்படியே இரையாற்றல் கொட்டிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நாம என்னைக்குமே தனியா இல்ல, கோடான கோடி நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்களா இருக்கு, எல்லா துணையோடு தான் இருக்குங்கம்மா. அடுத்ததாக நன்றிங்கம்மா. ஜி கம் பிடிடி அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் பாலலட்சுமி. நேம் எப்படியோ மாறிடுச்சு அந்த இதுல. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா, உங்க ஸ்பீச் கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்ததுங்க ஐயா. உங்களெல்லாம் நேர்ல பாக்கணும்னு அது குடுத்து வைக்கல, எப்பயாவது சந்திப்போங்கிற எண்ணம் இருக்கு எனக்குள்ள. நம்ம எல்லாரும் உயிர் சொந்தமா நேர பார்த்தா தான் இல்ல. நான் ஒவ்வொரு நாள் தவம் பண்ணும்போது என்னை யாரெல்லாம் உயிர் சொந்தமா நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆற்றல் போகட்டும்னு நினைச்சுதாமா நான் பண்ணிட்டே இருக்கேன். நல்லதுங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுக்கப்புறங்க ஐயா, இந்த நீங்க இப்ப பரசிவ வெள்ளம்னு சொல்றீங்க, அருட்பேராற்றலே தான் அந்த பரசிவ வெள்ளத்துக்கும் அந்த ஈக்குவல் வேர்டு தானுங்க ஐயா, இல்ல வேற ஏதாவது? பாரதி சொல்லியிருக்காரு பரசிவ வெள்ளம்னு, அருட்பேராற்றல் தான். அருட்பேராற்றல் தான் முழுக்க முழுக்க பரசிவ அந்த பரசிவ வெள்ளம்னா பாரதி வந்து ஒரு உணர்ந்த உச்சகட்ட நிலையில அவர் பாடின பாட்டு. ஓ சரிங்கய்யா, காவி துணி வேண்டா கற்றை சடை வேண்டா பாவித்தல் போதும் பரமநிலை இருக்கே அப்படின்னு அவர் பாடினதுமா. அவர் ஒரு ஆனந்த நிலையிலிருந்து பாடினதுமா. ஓ சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸ்பீச். ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகா அம்மா, மல்லிகா யோகா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அதாவது நம்மளை விட பெரியவங்க தான் திட்டுறாங்கன்னு நினைச்சுக்கணும், நம்மளை விட சில்லறவங்க திட்டுறாங்கன்னு நினைச்சாதான் கோவம் வரும். அந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். அதாவது செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் நல்லிடத்து காக்கினேன் காவாக்கால் என் அப்படின்னு நம்மளை விட பெரிய இடத்துல வந்து சின்ன இடத்துல சின்னத்தை காக்குறது தான் பெருசு, நம்மளை விட பெரிய இடத்துல சின்னத்தை காக்குறது பெருசு இல்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்களே. பெரிய இன்ஸ்பெக்டர் நம்மளை திட்டும் போது நம்ம வாய மூடிட்டு கம்முன்னு தான் இருந்தா வழியே இல்ல. அதனால வந்து அதுதான் அந்த திருவள்ளுவருடைய அந்த குரல் அப்படியே எடுத்து காட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் நல்லிடத்து காக்கினேன் காவாக்கால் என் அப்படின்னு. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சங் SM M31 சாம்சங் SM. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். நான் ஜெயலட்சுமி மதுரையில இருந்து பேசுறேங்க ஐயா. உங்களுடைய அத்துணை வார்த்தைகளும் அருமையா இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணாலே போதும்.
நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம், பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்றதே அவ்வளவு ஒரு இப்ப என்ன மாதிரி அம்மா அப்பா இல்லையா அப்படின்னா அந்த ஃபீலிங் எங்களுக்கு நீங்க அம்மா அப்பா மாதிரி அவ்வளவு ஒரு அதாவது ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ரொம்ப உண்மையான உயிர் சொந்தம். நீங்க சொல்ற வேர்டு 100க்கு 100 அவ்வளவு ஒரு உண்மையா இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களோட ஜெயலட்சுமி வெற்றி திருமகள்னு பேருமா? நீங்க எப்பவுமே வெற்றி திருமகள் தான்மா. எந்த இடத்துல நீங்க யோசிக்க வேண்டியது. எனக்கு எங்க அம்மா அப்பாவோட வாழ்த்துக்கள் தான் உங்க மூலமா வந்துட்டு இருக்கு. இறை நன்றிமா. சாதனை மார்க்கம் நீங்க வந்து நேர அந்த ஆழியார் திருக்கோயில் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா நான் அந்த இடத்துக்கு எல்லாம் வந்தது இல்ல. பட் எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா நானும் உங்களை எல்லாம் வந்து நேர சந்திப்பேன்ற ஒரு ஆசை இருக்கு. அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். நீங்க ஐயாவோட இதுல இருந்து பிரசன்ஸ் ஜெயலட்சுமிங்கிறது வந்து வெற்றி திருமகள்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறதுமா. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. ஜெயலட்சுமிங்கிறது வெற்றி திருமகள் தான்மா தமிழ்ல பாத்தீங்கன்னா. ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க ரொம்ப வெற்றி சந்தோஷம். திருமகள், நான் வெற்றி திருமகள், நான் வெற்றி திருமகள்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடைவீங்க. கண்டிப்பா விரைவில் சந்திப்போம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இறை சாதனை மார்க்கம் வேதாத்ரி மகரிஷி ஐயா, லோகாம்பாள் அம்மா, இறை சாதனை மதன் ஐயா, அவங்களுடைய மனைவி, உங்க அத்துணை பேருக்கும் பாத நமஸ்காரம். ரொம்ப சிறப்பான வகுப்பு. நாங்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ரா மோகனம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. எங்களுடைய உயிர் சொந்தமான எங்களுடைய உயிர் சொந்தமான ஆத்மா, அற்புதமான ஆத்மா. இந்த இறைநிலை வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு லாட்ரின்னு சொல்றலாமா, அது மாதிரியான பர்சனா இருக்கீங்கய்யா. அற்புதமா இருக்கு. உங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாரையும் ரொம்ப ஈஸியா ரீச் ஆகுது. அவங்க மனசை தொட்டு ஒவ்வொருத்தவங்களும் உள்ள இறையோட அழகா ஈஸியா கனெக்ட் ஆயிடுறீங்களா? ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த விஷயம் மனவளக்கலை இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். இதையும் தாண்டி இது ரீச் ஆகணும் ஐயா. அப்போ எனக்கு இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அந்த சார்ட் எல்லாம் வைப்பாங்க இல்லையா ஒவ்வொன்றுக்கும், அது மாதிரி உங்களுடைய வேர்டிங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பீச்லயும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்கய்யா. இன் ஃபியூச்சர் வந்து அழகா இது வந்து நம்ம ஒரு பிளக்ஸாவோ இல்ல அது மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ் கூட நம்ம வி கேன் டொனேட். நாட் ஓன்லி நமக்கு மட்டும் இல்ல, இது வந்து எல்லாரையும் ரீச் ஆகணும். இந்த பயிற்சிகள்லாம் தெரிஞ்சு முறையா பண்ணி நம்ம ஒரு பிராக்டிஸ்ல இருக்கோம். இருந்தா கூட சரியான டைம்ல அந்த குழந்தைங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் அத உணர்றதுக்கான ஒரு 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 ஆத்மார்த்தமான விஷயம் உங்களோட வேர்ட்ஸ்ல இருக்கு. அது அந்த குழந்தைங்கள மத்த பர்சன்ஸையும் ஈஸியா ரீச் ஆகும். ஏன்னா நீங்க வந்து சொல்றது ஒண்ணு உணர்ந்து உணர்ந்து சொல்லும் போது அது வந்து இன்னும் டீப்பரா போகுதுயா. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையா. வாழ்க வளமுடனையா. நன்றி நன்றி. ஜெகநாதன் ஐயா வந்து அந்த வார்த்தைகள்லாம் குறிச்சு வச்சு புத்தகமா போட போறாருமா. போட்டாருன்னா எல்லாரும் கொடுத்துருவோமா. சொன்னார் இந்த தடவை. உங்களுடைய வேண்டுதல் அவர் மூலமா நடந்துருமா. சிறப்பியா. முடிஞ்சா வந்து நீங்க ஒரு பாட்காஸ்ட் கூட மார்னிங் மெசேஜஸ்லாம் வருது இல்லையா, இப்ப குட் மார்னிங் மெசேஜ் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி கூட நீங்க வந்து மார்னிங் மெசேஜ் எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்கும். சூப்பர்பா ரீச் ஆகும். அது யூடியூப்ல. ஆமா, நிறைய பேர உயிர் சொந்தங்கள்னு சொல்லிட்டீங்க. எத்தனை கோடி 800 கோடி இருக்காங்க. எல்லாரையும் நீங்க ரீச் பண்ணி ஆகணும்யா. அதனால என்னுடைய பெரிய ஆசை. நானும் இது வந்து வாழ்த்துறேன் ஐயா உங்களை. முடியட்டுமா, அப்புறம் நம்ம பண்ணிடுவோமா. மார்கழி 30 நானும் மதனையாவும் அங்க மௌனம் இருக்குமா. ஓகேயா ஓகேயா. அந்த 30 நாள் மௌனம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம யூடியூப்ல சின்ன இதுகளா போட்டு. சூப்பர்யா சூப்பர்யா. நன்றி நன்றி. நிஜமா இது நல்லா ரீச் ஆகும். அற்புதம். செயலை செய்ய வைக்கும். ஓகேயா ஓகேயா. ஒரு விலைக்கு தூண்டுதல் வேண்டியது இருக்குல்ல, அதுதான் நீங்க. ஓ நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றியா. வாழ்க வளமுடன்யா. இதோ மனசுக்கு தோன்றது அப்பப்ப நம்ம சொல்லிடுறோம். அப்புறமே சில விஷயம் திங்க் பண்றேன், ஐயோ சொல்லிருக்கலாமோ. அப்ப ஒரு ஒரு எல்லாரும் நம்மள மாதிரி இல்லை இல்லையா, அது யாருடைய தவறும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கும்போது அந்தந்த ஆத்மாக்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஆனா அது தவறு இல்லைன்னு எனக்கு புரியுது. அதனாலதான் இந்த மன்னிப்பு குணமும் நன்றி கூறுற குணம்லாம் வந்து நிறைய நான் வந்து ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல ஒரு எளிமையான பர்சன் இருந்தாங்கன்னா கூட என்னோட லைஃப்ல அற்புதமா அவங்களை வீட்டுக்கு வரவேற்று உட்கார வச்சு
அருமையா உபசரிச்சு அவங்க கிட்ட ஒரு அற்புதமா ஒரு சாரிய சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட பேசுறேன். இது என்னோட பெரிய பிளஸ். அப்ப எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீ இவ்ளோ கோவமா பேசுறாங்க, எப்படி நீ அவங்க கிட்ட எல்லாம். ஆனா அது என்னால ரீச் பண்ண முடியுது, which is a great gift for me. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலயும் நான் அந்த ஈகோ உடைக்கிறதுல வந்து எனக்கும் அதுக்கு ஒரு பெரிய போட்டியெல்லாம் நடந்திருக்கு. இட் வாஸ் கிரேட் ஆக்சுவலி. இதெல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் நினைக்கிறேன். நன்றியா. நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேம்மா, வாழ்க வளமுடன். ஓ நண்பரா? ஆமா, நன்றி. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. தேவகி அம்மா, தேவகி கங்கன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். தேவகிமா, வாழ்க வளமுடன். ஐயா, கொண்டு வந்த வினை போக தொண்டு செய்தால் போகுன்றதுக்கு இறைமதன் ஐயா ரொம்ப ரொம்ப உதாரணம். நீங்கள்லாம் பக்கத்துல அப்பா என்ன ஒரு அற்புதமான எங்களுக்கெல்லாம் நாங்க செஞ்ச ஒரு பாவங்கள்லாம் கூட உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறதுனாலயே போயிடுதுங்க ஐயா. ரொம்ப அற்புதம் அற்புதம். அதுவும் இன்னைக்கு சொன்ன பரசிவ வெள்ளம் கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது அப்பா இந்த நம்ம வான்காந்த ஆற்றல் அப்படியே உடம்புல பாயிற மாதிரி நல்ல உணர்வுங்க ஐயா. நல்ல உணர்வு, நல்ல ஒரு நீங்கள்லாம் மணி வயிறு தாயினுடைய மணி வயிற்றில் தோன்றியதுனால நாங்கள்லாம் உங்களால ஒரு புண்ணியத்தை பெறுகின்றோம் ஐயா. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. மதன் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு சந்தேகம். இப்ப இந்த பரசிவ வெள்ளம் நான் முழுமையா அந்த உணர்வை அனுபவிச்சேன். இதையே இப்போ நம்முடைய வீட்டுல இருக்கிற வேற யாருக்காவது உடல் நலம் பாதிக்கும் போதோ இல்ல பசங்க படிக்காத போதோ அவங்கள நினைச்சு நம்ம இதே பரசிவ வெள்ளம் அவர்களுடைய உடலில் முழுமையாக பாயட்டும்னு சொல்ல முடியுமாங்க? அது மாதிரி சொன்னா உங்களோட உடல்ல பாய வைக்க முடியாது. உங்க உடல்ல பாய்ஞ்சு உங்க கை ரெண்டுலையும் மகிழ்ச்சி வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி வச்சு உங்க கையில இருந்து அந்த ஆற்றல் அவங்களுக்கு போறதா நினைக்கணும். அவங்க வந்து இப்ப தொலைவா இருக்கிறாங்க. அப்ப எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம காந்த களத்தோட தொடர்புலதான் அந்த ஆற்றலை நாம உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம வாழ்த்தணும். அவங்களுக்கு அனுப்பணுமா? சரிங்க ஐயா, சரிங்க. இதுதான் இப்ப குழந்தை படிக்க உங்களுக்கு அற்காப்பு போடுங்கன்னா அவங்களுக்கு அற்காப்பு போடுங்க. சரிங்க. இப்ப குழந்தை நம்ம வீட்டுல கொஞ்சம் மந்தமா படிக்கல, எக்ஸாமுக்கு போறான், படிக்க முடியல அப்படின்னாக்கா நம்ம அந்த பரசிவ வெள்ளத்தை நம்ம உள்ள வாங்கிக்கிட்டு அவனை நம்ம வாழ்த்தணும் அப்படிங்களா ஐயா? ஆமாமா. சரி சரி சரி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்களும் வாழ்க வளமுடன்மா. ரெட்மி அம்மா, ரெட்மி வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா ரெட்மி, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா, பேசுங்கம்மா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அவங்க எடுக்கலைங்கயா. சரிம்மா. செய்யலாம். பெரிய நாயகியம்மா சொல்லிருங்கம்மா. முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்கம்மா. எல்லாம் ரெட்மி எடுக்கலையா? சரி பரவாயில்ல, முடிச்சிடலாம். ஐயாவுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். ஐயா 5 கிலோமீட்டர் ஆமாங்க. மிகப்பெரிய ஆனந்தமா பெரியநாயகம்மா நான் பார்த்தது மிகப்பெரிய ஆனந்தம். வாழ்க வளமுடன். நன்றி பெரியநாயகம்மாவுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள்மா, வாழ்த்துக்கள்மா, சிறப்புமா. நன்றிங்க. மலர செய்வதற்கு உங்களுக்கு நன்றிமா. உண்மையிலேங்க நாங்களும் உங்களை பார்த்து தாங்க நிறைய கத்துக்கிறோம். நாங்க உங்களுக்குள்ள அந்த உண்மையிலே அந்த பரசிவ வெள்ளம் நீங்க சொன்னது அந்த அதுதான் அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நல்லாவே உணர முடிஞ்சது நம்ம மலையப்பாளையத்துல. ஆமாங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. தவத்துல நான் கரைஞ்சு போயிட்டேன்லம்மா. அப்படியாங்க ஐயா? என்னங்க சிறப்புமா. நீங்க ஒரு சிறப்பு நபர், எப்பவுமே சிறப்பாவே இருப்பீங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வச்சிருக்காங்க எல்லாரும் அதுதான் சொன்னாங்க ஐயா. எங்களையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்கம்மா ஐயா. எங்களையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க பெரிய நாயகம்மான்னு சொன்னேன். சரிங்க ஐயா. சரிங்க. நிச்சயமா.
சிறப்புமா. எல்லாரும் அன்னைக்கு அதான் சொன்னாங்க ஐயா, பெரிய நாயகின்னா பெருசா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்க என்ன குட்டியா இருக்கீங்க. இல்லையா, ஆற்றல்ல எவ்வளவு பெருசா இருந்தீங்கன்னு எனக்கு தானே தெரியும். உருவத்துல சொல்லிட்டாங்க ஐயா. உருவத்தை வச்சு எடை போட முடியுமா என்ன? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. பெரிய ஆள் இல்லைங்க, சின்ன ஆள் தான். இறையர்களுக்கு நன்றிமா. உங்களை நான் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த குருவுக்கும் இறையர்களுக்கு நன்றிமா. நன்றிங்க. உங்களெல்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த நோக்க களியாட்டம்ட்டு நீங்க அந்த களியாட்டத்திலேயே 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டீங்க போல. இல்ல இனி போக போக நம்முடைய தன்மையிலே நிறைய மாறும்னு மட்டும் எனக்கு தெரியுது. உண்மையாங்க, நாங்களும் நிறைய எங்களோட தன்மை தரம் இருக்க இருக்க உயர்த்திக்கிட்டே தான் வரோங்கய்யா. அது அதை குறையாம பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நாங்க பிரயத்தனப்படணும். ஏன்னா 1 கோடி பேர் ஏற்கனவே மகரிஷி இதுல தீட்சை வாங்கினவங்க இருக்காங்கம்மா. அவங்கள செயல்பட வைக்கணும்னா நம்ம தரத்துல கூடிக்கிட்டே இருந்தோம்னா தான் இது பண்ண முடியும். நம்முடைய ஆட்சியில் அவங்களை மீண்டும் இயக்கணுமா. ஆமாங்கய்யா. நான் அந்த நோக்கத்துலதான் இப்ப முடிவே பண்ணியிருக்கேன். அந்த 1 கோடி பேர் தீட்சை எடுத்தவங்களை மீண்டும் இந்த இதுக்குள்ள வரணும், அவங்களுடைய ஆற்றலை பெருக்கணும், அவங்கள தரத்திலையும் திறத்திலையும் உயர்த்தி ஸ்திரமாக்கி இந்த சமுதாயத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்க எல்லாரும் சொன்னாங்க, அந்த 1 கோடி பேர், அந்த 1 கோடி பேருக்கு என்னுடைய எண்ணம் கண்டிப்பா போய் சேருமா. அதுக்கு குருவர்களும் திருவர்களும் நிச்சயமா உதவி செய்யுமா. இந்த ஓராண்டுக்குள்ள பாருங்கம்மா, மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. நீங்க எல்லாம் உண்மையிலேயே அப்படியே கண்களை மூடி அப்படியே அந்த இறைவனாகவே மாறி அப்படியே அவங்களே உங்களுக்குள்ள வந்துதான் சொல்றாங்க ஐயா. நாங்க அப்படிதாங்கய்யா நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க எல்லாம் அப்படி கண்ணை மூடி அப்படியே உணர்றீங்க, அப்படியே உள்ள இருந்து அந்த இறைவனே பேசுற மாதிரி தாங்க ஐயா. அதான் நீங்க சங்கல்பம் போடுங்கம்மா, அந்த 1 கோடி பேரும் இயக்கம் பெறணும்னு மட்டும் எனக்காக தயவு செய்து சங்கல்பம் போடுங்க. கண்டிப்பாங்க ஐயா, நாங்களும் போட்டுட்டே இருக்கோம் ஐயா, போட்டுட்டே இருக்கிறோங்க ஐயா. இல்ல அந்த 1 கோடி பேருங்கிறதெல்லாம் எனக்கே இப்பதாம்மா தெரியும். அப்படிங்களா ஐயா? ஆமா, அப்ப 1 கோடி சொந்தம் நமக்கு இருக்குதேம்மா. இருக்கிறாங்க ஐயா, 1 கோடி சொந்தம் இருக்குதுங்க ஐயா. அதெல்லாம் இயக்கிடுவோம்மா. ஆனாங்கிற வார்த்தையே வரக்கூடாதுமா. சரி சரிங்க ஐயா. ஆமானாங்கிற வார்த்தை தான் வரவே முடியும், ஆனாங்கிற வார்த்தை வரவே விடாது. வேண்டாங்க ஐயா, இனிமேல் விட்டுலாங்க. பரசிவ வெள்ளம் பொட்டிக்கிட்டு இருக்குமா, கண்டிப்பா அது அந்த 1 கோடி பேரை இயக்கியே தீருமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாருமே சேர்ந்து நம்ம இதெல்லாம் பண்ணலாங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அவங்க மிக சிறப்பா நம்ம கேள்வி பதிலுக்கு தெளிவான விளக்கம் அளித்த ஐயா அவர்களை நாம் மீண்டும் வாழ்த்தி மகிழ்வோம். ஹீலர் இமயவர்மன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் இமயவர்மன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் உதவி செய்யட்டும். 1 கோடி ஏற்கனவே தீட்சை வாங்கிய அனைவரும் இயக்கம் பெறட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வைகம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நீங்க லீவ் ஆயிக்கலாங்க ஐயா. நன்றி அம்மா, வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. பரமாய ஆற்றல் நம்மளுக்கு வர்ற மாதிரி ஐயா ஒரே நிமிஷத்துல ஒரு 5 செகண்ட்ல நமக்கு இறைநிலை தவத்தை நல்லா சிறப்பா எடுத்துருது. அதுவும் பரசிம வெள்ளம் நம்முள் பாய்ந்து நிரம்பட்டும் அப்படின்னு அதவே சொல்லணும் அப்படிங்கறது மிகச் சிறப்பா இருந்தாரு. நம்மளும் உணர வச்சாரு. அது ஐயாவுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். வாழ்க வளமுடன். பெரிய நகியம்மா, டெக்னோ பிஎஃப் தக்க அப்படிங்கிறவங்க பேசுறாங்க. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி பாடுறாங்களாமா? பாடுறாங்கம்மா. வேதாத்திரி போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில்
ஸ்கிரீன்ல இருக்கு கடைசி வரியில். சரிங்க சரிங்க. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீதேவி அம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து ஸ்ரீதேவி அம்மா. அம்மா ஜெயந்தி பவல் அம்மா முன்னாடி இருக்காங்களா? யாருமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றிங்கம்மா. இன்றை மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை தொண்டர்களுக்கும் இறை ஆசிரியர்களுக்கும் மெய்யன்பர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பில் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.